நண்பர்களே, இன்று பேராசிரியர் முத்து ஐயா அவர்கள் கத்தாரிலிருந்து விண்ணலை வழியாக நம்மிடையே இணைந்து நம்முடைய ஆன்மீக சார்ந்த கேள்விகளுக்கு விளக்கம் அளித்து நம்முடைய சிந்தனையை உயர்த்த விண்ணலை வழியாக ஐயா அவர்கள் இணைந்துள்ளார்கள். ஐயா அவர்களின் உரை கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு முன்பாக ஐயா அவர்களை பற்றிய ஒரு அறிமுகம். மதிப்பிற்கு மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் கத்தார் முத்தையா அவர்கள் கத்தாரை சேர்ந்தவர்கள். ஐயா அவர்கள் 1991 மனவளக்கலை பயிற்சியில் இணைந்து 32 வருடங்களாக தொண்டாற்றிய அனுபவம் பெற்றவர்கள். கத்தார் ஸ்கை ட்ரஸ்ட் நிறுவனர் பொறுப்பாசிரியராகவும் கத்தார், குவைத் அண்ட் பஹ்ரைன் வளைகுடா நாடுகளுக்கு ஸ்கை ட்ரஸ்ட் பொறுப்பு மற்றும் ஒருங்கிணைப்பாளர். 2019 பேராசிரியராக உயர்வு பெற்றுள்ளார்கள். ஐயாவின் கல்வி தகுதியாக வேதியியலில் பிஎஸ்சி, பிடெக், எம்ஐடி, பொறியியல் துறையில் பட்டம், எம்எஸ்சி யோகா திருநெல்வேலி மன்றத்தின் வாயிலாக ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டியில் மனிதவள மேன்மைக்கான யோகம் முதுகலை பட்டம் பெற்றுள்ளார்கள். BASM கல்கத்தா சர்வதேச மாற்றுமுறை மருத்துவத்துறையில் இயற்கை மருத்துவத்தில் இளங்கலை பட்டம் பெற்றிருக்கிறார்கள். ஜோதிடக்கலையில் ஜோதிட ஆதித்ய பட்டம். கத்தார் நாட்டின் எழுமின் அமைப்பு த ரைஸ் கத்தார் ஞான தென்றல் விருது வழங்கி கௌரவித்துள்ளது. தொழில்முறை ஐயா அவர்களுடைய தொழில் நெறி அப்படின்னு பார்த்தா, கடந்த 22 வருடங்களாக கத்தார் நாட்டில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் MEBD பொது மேலாளராக பணிபுரிந்து வருகிறார்கள். விண்ணலை வழியாகவும் ஐயா அவர்கள் தங்களின் அனுபவத்தினை சிந்தனை முறையாகவும் வழங்கி வருகிறார்கள். இத்தகு பல்வேறு சிறப்புகள் வாய்ந்த ஐயா அவர்கள் இன்று நமக்கு ஆன்மீகத்தில் ஏற்படும் சந்தேகங்களை தீர்ப்பதற்காக கேள்வி பதில் நிகழ்ச்சியை நடத்த உள்ளார்கள். ஐயா அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாகவும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவழியாய குணங்களில் நின்று கருவழியாய கணக்கை அறுக்க வருமொழி வளமாக அறிவு அறிந்து அன்பு வழி அருளும் குருவே அடிபணிக்கின்றேன். குரு வாழ்க, குருவே துணை. இணையத்தில் இணைந்துள்ள சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் மற்றும் உலக சமுதாய சேவா சங்கத்தின் தொழில்நுட்பத்துறை நிர்வாகிகள், ஒருங்கிணைப்பாளர்கள் ஒவ்வொருவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். உன் அறிவு அடுத்தவர்களுக்கு உதவும் போது அறிவியல் ஆகிறது. அது உனக்கு மட்டும் உதவும் போது ஆணவம் ஆகிறது. உன் அறிவால் உன்னை தேடும் போது ஆன்மீகம் ஆகிறது அப்படின்னு ஒரு மகான் சொல்லி இருக்கிறார்கள். உன் அறிவால் உன்னை தேடும் போது ஆன்மீகம் ஆகிறது. எல்லாருக்குமே இந்த ஆன்மீகத்துல உள்ள வரணும், முன்னேறணும், ஆனந்தமாக வாழணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஆனால் உண்மையான ஆன்மீக சாதனை அதுதான் நாம இன்னைக்கு ஒரு முதல் 15-20 நிமிடங்களுக்கு அதை சிந்தித்த பிறகு நம்ம கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போகலாம். உண்மையான ஆன்மீக சாதனை. உண்மையான ஆன்மீக சாதனை என்பது உலகியல் தொடர்பில் இருந்தோ உலகியல் இன்பங்களில் இருந்தோ விடுபடுவது அல்ல. உலகியல் வாழ்க்கையில இன்னும் ஆழமாக நாம் அதை புரிந்து கொண்டு அதோடு இணைந்து வாழ வழிகாட்டுவதுதான், வாழ வழி செய்வதுதான் இந்த ஆன்மீகம். அதுதான் உண்மையான ஆன்மீக சாதனையாக இருக்கும். அதை எப்படி சாதிப்பது? முதல்ல உண்மையான ஆன்மீக சாதனை என்றால் என்ன? எதில் நாம் இந்த ஆன்மீகத்திலிருந்து விலகி இதுதான் ஆன்மீக சாதனை என நினைத்து நாம் தவறு செய்து கொண்டிருக்கிறோம். இதையெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் நம்ம சிந்திக்கலாம். இன்றைய தேதியில இந்த ஆன்மீகம் என்பது அதை எல்லாருக்கும் எடுத்துட்டு போவதற்கு 1 இல்லை 2 இல்லை நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பல மார்க்கங்கள் இன்று இருக்கிறது. இந்த யூடியூப் பார்த்தே பல பேர் ஆன்மீகத்தில் முன்னேறி கொண்டு இருக்கிறோம் என்று சிலர் சொல்லுகிறார்கள்.
4 அல்லது 10 வருடங்கள் ஒரு ஆன்மீக அமைப்பில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியராக இருந்தால் கூட தனக்குன்னு ஒரு பெரிய பிரச்சனையோ ஒரு இழப்போ வரும் பொழுது அங்கே அவர்கள் திணறி முங்கி மன உளைச்சலுக்கு உள்ளாகி, ஏன் 80 வயசு ஆன ஒரு முதியவர் கூட கண்ணீர் விட்டு அழுகிற ஒரு சூழ்நிலையை பார்க்கும் பொழுது இந்த ஆன்மீக சாதனை என்பது தவறாக புரியப்பட்டிருக்கிறதோ, உண்மையான ஆன்மீக சாதனையை நோக்கி மனிதர்கள் அடியெடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்களா இல்லையா என்பதில் ஒரு சின்ன சந்தேகம் வருகிறது. முதல்ல அடிப்படையாக இந்த ஆன்மீக சாதனை என்பது எதையோ சாதிப்பது அல்ல. ஒரு கோடியில வீடு கட்டணும், அதே போல இந்த ஆன்மீக சாதனை என்பது நான் ஆன்மீகத்தில் சாதிச்சிட்டேன் என்பது அல்ல. நாம் வாழ வேண்டிய வாழ்க்கை முறைதான் உண்மையான ஆன்மீக சாதனை என்பதை நாம் முதலில் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். மகரிஷி அவர்கள் அருமையா ஒரு கவிதையில குறிப்பிட்டிருப்பார்கள். தவம் என்பது இரண்டு உண்டு. ஒன்று அகத்தவம், நாம தினசரி காலையில சாயங்காலம் செய்கிற தவம். இந்த தவத்தின் மூலமாக உயிரை உணர்ந்து உயிரோடு ஒன்றி அப்புறம் உயிருக்கு மூலமான இறைநிலையில் ஒன்றி அங்கே கரைந்து அப்புறம் அங்கே உறைந்து இந்த துரியாதீத தவத்தின் மூலமாக நம்முடைய பிறப்பி நோக்கமான இறைநிலையோடு இணைய வைப்பதற்கான ஒரு பயிற்சி முறையை மகரிஷி கொடுத்திருக்கிறார்கள். ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் நாம ஒரு துரியாதீத தவத்தில், ஐயோ 20 நிமிஷம் என்ன நடந்ததுன்னே எனக்கு தெரியல, தன்னை மறந்த ஒரு நிலையில, ஆனந்த பரவசமான ஒரு நிலையில நம்ம துரியாதீதம் நம்ம செய்திருக்கலாம். ஆனால் உண்மையிலேயே அது மட்டும் எனக்கு ஆன்மீக சாதனையை ஏற்படுத்தி இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் மகரிஷி இரண்டாவதா சொல்றாங்க, இது அகத்தவம், எனக்குள் நான் பயணம் செய்து நான் சாதித்த விஷயங்கள். ஆனால் புறத்தவம்னு இன்னொன்று இருக்கு. இந்த வெளி உலகத்தில் நான் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், இந்த அகத்தவத்தின் மூலமாக பெற்ற பலன்கள் புறத்திலே இந்த உலகியல் வாழ்க்கையிலே எனக்கு பயன்படுகிறது என்றால் நான் உண்மையிலேயே ஆன்மீகத்தில் சாதனை செய்து கொண்டிருக்கிறேன், முன்னேறி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஒன்றும் இல்லை, ஒரு சாதாரண ஒரு நம்ம பொறுமைசாலி தான் நான். அந்த குழுவில் ஒரு 3000-3500 பேர் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதில் அந்த ஆரம்பித்த ஒரு 2 மாசத்துக்குள்ளேயே பல கேள்விகள். எப்படிப்பட்ட கேள்விகள்னா, நான் 10 வருடமாக மெடிடேஷன் செய்கிறேன், பொறுமை காப்புறதுல எனக்கு பிரச்சனையே இல்லை சார், அட்டகாசமாக நான் பொறுமையோடு தான் இருக்கேன், எனக்கு ப்ராப்ளமே இல்லை, நான் கடந்த 12 நாட்களாக ஜீரோ தான், நான் டெய்லி ஜீரோ தான் நான் போட்டுட்ருக்கேன். ஆனால் திடீர்னு நேற்று கோவம் வந்துடுச்சு, கண்ணாப்புனான்னு திட்டிவிட்டேன், இப்படிலாம் நான் திட்டுனதே இல்லை, ஆனால் திட்டிட்டேன், இதை எப்படி தவிர்ப்பது? இது வந்து காமனாக முக்காவாசி ஜீரோ போடுகிறவர்கள்ட்ட வரக்கூடிய ஒரு பிரச்சனை. மகரிஷி அவர்கள் இதுக்கு அருமையாக எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. இந்த கணவன் வந்து மனைவியை திட்டுற நேரத்தில் காலிங் பெல்ல யாரோ அடிச்சிட்டாங்க, பார்த்தா மனைவியோட அம்மா அப்பா. இவர் சரி ரைட் இவங்க போன அப்புறம் திட்டிக்கலான்னு உட்கார்ந்துருப்பார். ஆனால் அவர் அவங்க தங்கி போக 3 நாள் ஆகிப்போச்சு. 3 நாள் வரைக்கும் இது சுனாமியாக பில்டப் ஆகிட்டு இருக்கே ஒழிய அவர்கள் பொறுமை காத்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் காலிங் பெல் அடித்த நொடியில் இருந்து அவர்கள் கோபப்படலை, எரிச்சப்படலை, மரியாதையோடு நடந்திருக்கிறார்கள். ஆனால் 3 நாள் வரைக்கும் உள்ள சுனாமி மாதிரி எரிஞ்சு 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 ஒரு பெரிய வல்குனோ மாதிரி அவங்க அம்மா அப்பா போன உடனே வெடிச்சிருக்கிறார். அப்போ இது உண்மையான ஆன்மீக சாதனை சொல்ல முடியுமா? அந்த 3 நாள் பொறுமையோடு அவர்கள் இருந்திருக்கிறார்கள், அமைதியாக இருந்திருக்கிறார்கள், யாருக்குமே எரிச்சப்படலை, கோபப்படலை. இன்ஃபேக்ட் ஒரு தெய்வீகத்தன்மையோடு அவங்க அம்மா அப்பா இருக்கும்போது மனைவியை நடத்தி இருக்கிறார்கள். ஆனா உள்ள ஒரு தீ எரிஞ்சிட்டு இருந்திருக்கு. அப்போ நாம உண்மையான ஆன்மீக சாதனை அப்படின்னு சொன்னால் இதையும் நாம கொஞ்சம் ஞாபகம் வைத்துக்கொண்டு, வெளிப்புறமாக நான் எப்படி இருந்தாலும் சரி, உள்புறமாக நான் எப்படி இருக்கிறேன் என்பதை நாம கொஞ்சம் யோசித்து பார்த்து கொள்ள வேண்டும். முதல்ல ஆன்மீகம்னா என்ன? ஆன்மா பிளஸ் ஈகம், இல்லை ஈகம், ரெண்டையுமே பயன்படுத்துகிறார்கள். ரெண்டையும் பயன்படுத்தினாலே தமிழ் வார்த்தை பொருத்தமா இருக்கு. ஈகம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தினால் இந்த ஆன்மாவின் மேன்மையை உணர வைப்பது ஆன்மீகம், அதை உணர வழிவகுப்பது ஆன்மீகம். ஈகம் அப்படின்னு போட்டா மீட்டெடுப்பதுன்னு அர்த்தம். எப்ப இந்த உடலுக்குள்ள இந்த ஆன்மா சிக்கல்ல மாட்டிக்கொண்டதோ அந்த சிக்கலில் இருந்து அந்த ஆன்மாவை விடுவிக்க வழிகாட்டுவதுதான் ஆன்மீகம். அப்படிங்கிற ஆன்மா பிளஸ் ஈகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நமக்கு அந்த அர்த்தத்தை சொல்லுகிறது. இதைத்தான் விடுதலை என்றார்கள், முக்தி என்றார்கள், மோட்சம் என்றார்கள். இந்த ஆன்மா இது உடலுக்குள்ள உட்கார்ந்து படாத பாடுபடுத்திட்டு இருக்கு. டைம் என்னன்னு கேட்டா, ஏன் ஓட்ட வாட்ச் இல்லையான்னு ஒருத்தர் கேட்கிறார். இப்ப இவருக்கு சுருன்னு வருது, நம்ம என்ன கேட்டோம், அடிக்கவா போனோம், டைம் என்னன்னு கேட்டோம், அதுக்கே இந்த ஆள் இப்படி நாய் மாதிரி விழுறாரு அப்படின்னு இவருக்குள்ள ஒரு எண்ணம் வருதுன்னு சொன்னால், உள்ளே
இந்த இந்த எண்ணம், இந்த உணர்ச்சி வேகமாக வருவதற்கு காரணம் என்ன? இன்னைக்கு அருமையான ஒரு பாடலை தேர்ந்தெடுத்திருந்தார்கள். இந்த ஆன்ம பலம் அறியதுக்கு இந்த தன்முனைப்பு, இந்த உள்ள இருக்கிற ஆணவம். நான் நேரம் கேட்கறதுக்கு இந்த ஆள் ஏன் இப்படி கத்துறாரு? தெ இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட வேண்டியதுனே, அதுக்கு ஏன் இப்படி விழுறாரு அப்படின்னு நம்ம கேட்க வைக்குத. அது என்னன்னா, நான் டைம் தானே கேட்டேன், ஏன் அப்படி பதில் சொல்றாரு? அப்ப அந்த ஆணவம் என்று உள்ளே இருந்து வருகிறது. ஆணவம் என்றாலே ஆன்மா பிளஸ் அவம். அவம் என்றால் அவமானம்னு நமக்கு தெரியும். அவம் பிளஸ் மானம்னா, மானம் கப்பல் ஏறிடுச்சுன்னா அவமானம் போயிடுச்சுன்னு அர்த்தம். அப்ப ரொம்ப கீழ்த்தரமான நிலைக்கு மானம் போய்விட்டதை அவமானம் என்று சொல்லுகிறோம். அவம்னா கீழ்த்தரமான ஒரு நிலை. அப்ப ஆன்மா அவமானப்பட்டு கீழ்த்தரமான ஒரு நிலைக்கு போகிற ஒரு செயலை இந்த ஆன்மா அனுபவித்துக் கொண்டிருக்கிறது என்றால், அப்ப நம்ம ஆன்மீகத்துல முன்னேறது ரொம்ப 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 கஷ்டம். அப்போ இந்த உண்மையான ஆன்மீகத்துல நான் சாதனை செய்ய வேண்டும் என்றால் அடிப்படையா ஒரு 2 விஷயத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். உண்மையான ஆன்மீக சாதனையை நான் செய்ய வேண்டும், அதன்படி நான் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் 2 விஷயத்தை நாம் நினைவில் எப்பொழுதும் மறவாமல் வைத்துக் கொள்ள வேண்டும். நினைவில் வைக்கிறது மட்டுமல்ல, அதன்படி என்னுடைய எண்ணம், சொல், செயலை காலையிலிருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் என் தூக்கத்தில் கூட நம்ம பயன்படுத்த வேண்டும். முதல் விஷயம், நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒன்றும் இல்லை, ஒரு 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 டீ குடிக்கிறோம். இந்த டீக்கு டீ கப்பு இம்பார்ட்டண்ட்டா இல்லை உள்ள இருக்கிற அந்த ஜிஞ்சர் டீ இம்பார்ட்டண்ட்டா அப்படின்னு ஒரு நம்ம கேள்வியை கேட்டோம்னா, நம்ம என்ன செய்துட்டு இருக்கோம்? டீ கப்பு அழகா இருக்கும், சூப்பரா இருக்கும், அப்பதான் இந்த டீ கப்பை எடுத்து நம்ம டீயை ஊற்றி நம்ம பயன்படுத்துவோம். ஆனால் இந்த டீ கப்பை நான் சாப்பிட போறது இல்லை, உள்ள இருக்கிற டீயை தான் நம்ம சாப்பிட போறோம். இது எப்படியோ அதே போல நம்முடைய மனம் நமக்கே தெரியாம ஒரு 100 கப்பு இருந்துச்சுன்னா ஒரு அழகான கப்பை எடுத்து அதுல டீயை ஊற்றி எப்படி சாப்பிடுகிறோமோ, தினசரி வாழ்க்கையில நமக்குள்ள ஆன்மான்னு ஒரு பொக்கிஷம் இருக்கிறது. அது எந்த அளவுக்கு பொக்கிஷம்? அளவிட முடியாத ஆற்றல் உடைய அந்த ஆன்மா, அதனுடைய மேன்மையை தெரியாமல் அந்த ஆன்மா இந்த உடலை வாடகைக்கு எடுத்திருக்கிறது. இந்த கப்பு மாதிரி, ஒரு டாக்ஸி மாதிரி, பழத்தில் இருக்கிற ஒரு தொழி மாதிரி இந்த ஆன்மாவை பாதுகாப்பதற்கும், இந்த ஆன்மா தன்னுடைய வேலையை செய்வதற்கும் அந்த தொழி அல்லது அந்த டாக்ஸி எப்படி பயன்படுகிறதோ அதே போல இந்த உடல் ஆன்மாவுக்கு தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக வாடகைக்கு எடுத்திருக்கிறது. ஆனால் நாம இந்த உடல் மட்டும்தான் முக்கியம்னு நினைத்து கொண்டு நாம அத்தனை செயல்களையும் செய்யும் பொழுது உள்ள இருக்கிற ஆன்மாவின் மேன்மை எனக்கு தெரியுதோ இல்லை தெரியலையோ, இல்லை தெரிஞ்சே நான் அதை அலட்சியப்படுத்தி கொண்டோ அவமானப்படுத்தி கொண்டோ நான் கப்பு தான் இம்பார்ட்டன்ட் நினைச்சிட்டு எண்ணம், சொல், செயலை காலையிலிருந்து பயன்படுத்துகிறேன் என்றால் ஆன்மீகத்தில் உண்மையான சாதனையை நான் செய்யல அர்த்தம். அப்போ இது என்ன அர்த்தத்துல நாம இந்த கப்பு தான் இம்பார்ட்டன்ட், இந்த உடல் தான், அப்போ உடலுக்கு நான் சாப்பிட வேண்டாமா, ட்ரெஸ் பண்ண வேண்டாமா? இந்த உடலுக்கு அடிப்படையான தேவைகள் மகரிஷி அவர்கள் 3 என்று சொல்லி இருக்கிறார்கள், அதை கண்டிப்பா நம்ம செய்யணும். ஆனா வாட்ஸ்அப் உடல் கேட்கலையே, ஆன்மா கேட்கலையே. நமக்கு என்ன வேணுமோ அது இந்த ஆன்மாக்கு தேவையா, உடலுக்கு தேவையா, இந்த கப்புக்கு தேவையா, உள்ள இருக்கிற டீக்கு தேவையா அப்படின்னு ஒரு சின்ன கேள்வியை கேட்டுட்டோம்னா, இன்னைக்கு டிவி சீரியலா இருக்கட்டும் இல்ல சினிமா படங்களா இருக்கட்டும், அத்தனையுமே ஒரு 3 விஷயங்களை மையப்படுத்தி தான் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். மண்ணு, பெண்ணு, பொண்ணு. ஒன்று சொத்தை நோக்கி அந்த அந்த ஓல் டிராமாவோ படமோ போகுது, இல்லை பதவியை நோக்கி போகிறது, இன்னொன்று பெண்ணை நோக்கி போகிறது. கொஞ்சம் நம்ம யோசித்து பார்த்தால் காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் மாடா உழைக்கணும். வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, அலுவலகம் போற ஒரு ஆண் பெண்ணா இருந்தாலும் சரி, எதற்காக நாம இது உழைக்கிறோம்? உண்மையிலே இது ஆன்மாக்காக உழைக்கிறோமா இல்லை இந்த உடலுக்காக உழைக்கிறோமா? பணம் எதுக்கு, பொருள் எதற்கு, மேட்சா ட்ரெஸ் எதற்கு, நகை நிறைய எதற்கு, சேலை இதெல்லாம் எதற்குன்னு ஒரு நிமிஷம் நம்ம யோசிச்சு பார்த்தா ஆன்மாலாம் அப்படிலாம் கேட்கல. பசிக்குதா இந்த உடலுக்கு, நீ சாப்பாடை கொடு, இல்லை இந்த உடலை விட்டு நான் பை பைன்னு சொல்லாம போய்கிட்டே இருப்பேன். அதுதான் ஆன்மாவோட கொள்கை. உன்ட்ட நான் வரும்போதும் பெர்மிஷன் கேட்கல, போகும்போது இன்ஃபர்மேஷனே கொடுக்காம நான் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பேன். எப்போ இந்த உடல் எனக்கு தகுதி இல்லை என நான் நினைக்கிறேனோ, உடல் மட்டும் இல்லை உன் செயல்பாடுகள், உடல் கூட அது மேனேஜ் பண்ணிக்கும். ஆனால் எப்போ என் மனம் ஆன்மாவை பற்றி கவலைப்படாமல் இஷ்டத்துக்கு நான் பாட்டுக்கு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கணும், பாய் பைன்னு கூட சொல்லாமல் போய்கிட்டே இருக்கும். அப்போ இந்த ஆன்மீகம், உண்மையான ஆன்மீகத்தில் நான் சாதனை செய்ய வேண்டும் என்றால் உடல் உணர்விலிருந்து விடுபட்டு, அதை விடுபட்டுங்கிறது தப்பு, சாப்பிடணும். மேட்சா ட்ரெஸ் போடுறதுல தப்பே கிடையாது, 4 சட்னியை வச்சு சாப்பிட்றதுலையும் தப்பு இல்லை. ஆனால் அதுதான் வாழ்க்கை என நினைத்து நான் ஆடி ஓடி தேடி கொண்டிருந்து அது இல்லை என்றால் நான் அப்செட் ஆகிறேன் என்றால், அப்போ எனக்கு ஆன்மாவை விட இந்த உடல் தான் ரொம்ப 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 முக்கியம், அதுவும் இந்த நாக்கு தான் அவ்வளவு முக்கியம் என நினைக்கும் போதுதான்
நம்ம ஆன்மீகத்தில் முன்னேற முடியாமல் ஆகிவிடுகிறோம். அப்போ நாம் தேடுகிற பணமாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், சொத்தாக இருக்கட்டும், ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், பதவியாக இருக்கட்டும், அதிகாரமாக இருக்கட்டும், செல்வாக்காக இருக்கட்டும், இல்லை எனக்கு அண்ணன், தம்பி, அம்மா, அப்பா, நண்பர்கள், பாஸ், மனிதர்களாக இருக்கட்டும், இல்லை டேஸ்ட்டாக சாப்பிடுகிற உணவாக இருக்கட்டும், அத்தனையுமே இந்த உடலுக்காக, இந்த உடல் சௌகரியமாக, நாக்கு அட்டாசமாக இருக்குன்னு என்ஜாய் பண்ணி அந்த உணவை சாப்பிடணும் என்பதற்காக மட்டுமே நாம் செய்கிறோம். ஆனால் இது தப்பா? தப்பே கிடையாது. ஆனால் இது மட்டுமே வாழ்க்கை அல்ல. இதற்காகவே நாம் பிறக்கவில்லை. இந்த ஆன்மா தன்னுடைய நோக்கமான இறை உணர்வை அடைவதற்காக, அதற்கப்புறம் நினைச்சது நடக்க போகுது, நடப்பதை நினைக்க போறோம். எதுக்கு ஆடி ஓடி இப்படி உட்காந்து போராடிக்கிட்டு இருக்கணும்? அப்போ இந்த முதல் 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 நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், உடலுக்கா உயிருக்கா நான் இப்போ செய்கிற செயல் அப்படின்னு ஒரு நிமிஷம் ஒரு கேள்வியை கேட்டுட்டோம்னா, உடலுக்கு என்றால் அத்தியாவசியமாக இது தேவையா, இல்லை மனசு விரும்புகிறதா? இட்லிக்கு மொளாப்பொடி இருந்தால் தான், 4 சட்னி இருந்தாலும் மொளாப்பொடி இட்லி பொடி இருந்தால் தான் எனக்கு திருப்தி கிடைக்கும் என்றால், அந்த இட்லி பொடி என்பது என்னுடைய நாக்குக்காக. இது அத்தியாவசியம்லாம் கிடையாது. இருந்தால் சாப்பிடு, இல்லைனாலும் சந்தோஷமாக சாப்பிட்டு போய்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு என்னுடைய எண்ணம், சொல், செயலை கொஞ்சம் மாற்றிக்கிட்டா போதும். நம்ம அந்த உண்மையான ஆன்மீக சாதனையை நோக்கி நாம் போய்கொண்டே இருக்கலாம். அப்போ இதை எப்படி செயல்படுத்துறது? அதுக்கு தான் மகரிஷி அவர்கள் மன்றத்துக்குள்ள வந்த உடனே ஆக்னை தீட்சையில உயிரை உணர்த்தி விடுகிறார்கள். இந்த மெட்டீரியல் கான்சியஸ்னஸ், உடல் உணர்விலிருந்து விடுபட்டு உயிர் உணர்வுக்கு நாம் முன்னேற வேண்டும். ஆனால் உயிர் உணர்வுக்கு முன்னேறுகிறோம், தவம் செய்கிறோம், முன்னேறுகிறோம் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் வீட்டம்மாட்ட தண்ணீர் கேட்குறோம், அந்த அம்மா காதே கேட்காத மாதிரி அங்கே தான் நிற்கிறாங்க, 2 மீட்டர் தூரத்தில் தான் நிற்கிறாங்க, ஏதோ வாட்ஸ்அப்பில் நோண்டிட்டு இருக்காங்க. இப்போ 2வது தடவையும் கேட்குறாரு, ஏமா கொஞ்சம் தண்ணி கொடு. 3வது தடவையும் கேட்டார், அந்த அம்மா தண்ணி கொடுக்க திரும்ப கூட இல்லை. இப்போ இவருக்கு ஒரு கோபம் வருது, காது செவிடா போச்சா, நான் பாட்டுக்கு இங்கே நாய் மாதிரி கத்திக்கிட்டு இருக்கேன். இப்போ நாய் மாதிரி கத்திட்டு இருக்கேன்னு கத்தணும்னு அந்த அம்மா எனக்கு நாய் பாஷைலாம் தெரியாது, நீங்கள் மனுஷ பாஷையில் பேசுங்கன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இவர் உண்மையான ஆன்மீகவாதியாக இருந்தால் அந்த அம்மா பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன நினைக்கிறாங்கிறது உண்மையான ஆன்மீகம் கிடையாது. அந்த அம்மா பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் வாட்ஸ்அப்பில் ரொம்ப மும்முரமாக ஒரு விஷயத்தை பார்த்துட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் கூப்பிட்டா எனக்கு காது கேட்குமா? நீங்கள் கிரிக்கெட் மேட்ச் பார்க்கும்போது நான் என்ன வைக்கனே தெரியாமல் உள்ளே போய்கிட்டு இருக்கு, அதே மாதிரி நான் இதை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இது அந்த அம்மா பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஆனால் இது உண்மையான ஆன்மீகவாதி கிடையாது. உண்மையான ஆன்மீகவாதி என்பது அந்த அம்மாக்குள்ள ஒரு ஆன்மா இருக்கு, ஒரு உயிர் இருக்கிறது. அந்த உயிர் கொண்டு வந்த பதிவு கொஞ்சம் இருக்கு அவங்க அம்மா அப்பாட்ட இருந்து. இந்த அம்மா பிறந்ததுல இருந்து, அதுவும் இந்த ஆளை கல்யாணம் பண்ணதுல இருந்து வேற ஒரு பதிவை சேர்த்து வச்சிருக்கு. கொண்டு வந்த பதிவு, சேர்த்து வைத்த பதிவு அங்க இருக்கு. இந்த உயிர் ஒன்று உள்ள இருக்கு. இந்த உயிரில் தான் அறிவு வேற இருக்கு. அப்ப அந்த அறிவு என்ன செய்யுது? உயிரில் இருக்கிற அந்த பதிவின் படி, இந்த ஆள் தண்ணி கேட்கட்டும், 4 தடவை கேட்டு நீ திரும்பிடாத அப்படின்னு அல்ல உள்ள இருக்கிற உயிர் அந்த அம்மாவை இவருடைய பாவப்பதிவு கழிவதற்காக அப்படி இயங்க வைத்திருக்கிறது என்ற உயிர் உணர்வு இருந்தால் மட்டுமே இதை புரிந்து கொள்ள முடியும். இதுதான் உண்மையான ஆன்மீகவாதியோட அடையாளம். அடுத்தால 2வது பாயிண்ட். இப்போ முதல் பாயிண்ட் ஒன்று பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் உடலுக்கா உயிருக்கா ஆன்மாக்கா அப்படின்னு ஒரு சின்ன கேள்வி கேட்கணும். இப்போ 2வது விஷயம், பழம்தான் முக்கியம், உள்ள இருக்கிற ஆன்மா தான் எனக்கு முக்கியம். அப்போ அதனுடைய மேன்மையை நான் உணர வேண்டும் என்றால், அதனுடைய மேன்மையை நான் உணர்ந்து விட்டேன் என்றால் எனக்கு எல்லாம் கிடைச்சிருமா, வாழ்க்கையை ஆனந்தமா நான் வாழ்ந்து விடலாமா அப்படின்னா அங்க இன்னொரு புரிதல் இருக்கிறது. எனக்குள்ள இருக்கிற ஆன்மாக்கு பேரு ஜீவாத்மான்னு சொல்றோம். இது எங்கிருந்து வந்திருக்கு? பரமாத்மாவுடைய ஒரு பகுதி. கடல் தண்ணி, கடல் எல்லையற்றதா இருக்கு. நான் ஒரு கிளாஸ் தண்ணியை என் டம்ளர்ல வச்சிருக்கேன். அதே போல பரமாத்மாவிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த ஒரு கிளாஸ் தண்ணி தான் என்னிடம் ஜீவாத்மாவாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனா நான் எடுக்க போனேனே, அப்புறம் ஒரு கிளாஸ்ல தூக்கிட்டு வந்தனே, இந்த கிளாஸ்ல கடல் தண்ணியை தூக்கிட்டு வரும்பொழுது அந்த கிளாஸ்ல வேற நேற்று சாப்பிட்ட சாப்பாடோட காஃபியோட கழுவாம வச்சிருந்திருக்கிறேன், அது எனக்கு தெரியல. இப்ப நான் அந்த டம்ளர்ல தூக்கிட்டு வந்துட்டேன். இப்ப அங்க எடுத்த கடல் தண்ணி வேற, என் கையில இருக்கிற கடல் தண்ணி வேற. கடல் தண்ணியோட ஒரு பகுதி தான், ஆனால் நேற்று சாப்பிட்ட காஃபி, மிச்சம் இருந்த காஃபி அந்த கடல் தண்ணியோடு சேர்ந்து ஏன் டம்ளர்ல இருக்கிறதுனால கொஞ்சம் கலங்கப்பட்ட ஆன்மாவாக, கலங்கப்பட்ட அறிவாக, உயிராக என்னிடம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப இந்த களங்கம் போகிற வரைக்கும் அந்த அம்மாட்ட தண்ணி 3 தடவை இல்லை, இந்த ஜென்மம் இல்லை, அடுத்த ஜென்மனாலும்
அவங்க தண்ணியை கொடுக்க போறதில்லை. எப்ப இந்த களங்கம் போகிற வர. ஏன்? உள்ள இருக்கிற இறைநிலை தான் இந்த கணவருக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுக்க வேண்டும் என தீர்மானித்து அந்த அம்மாவை அப்படி செயல்பட வைத்திருக்கிறது. ஏன்? இவரு +2 தான் படிச்சிட்டு இருக்கார். ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு இருக்கார். என்ன தப்புன்னு நீங்க ஈஸியா கஸ் பண்ணிடலாம். +2 2 வருஷம், காலேஜ் 4 வருஷம், அப்புறம் வேற எம்இ படிச்சாரு. 4 2 இந்த 2 8 வருஷ படிப்பின் போதும் அவங்க அம்மா அப்பா அழாத குறையா, டேய் அதை மட்டும் விட்டுடா, அதை மட்டும் விட்டுடா, அதை மட்டும் விட்டுடான்னு கிட்டத்தட்ட லட்சம் டைம்ஸ் சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த ஆள் காது கொடுத்து கேட்கவில்லை. அவங்க அவங்க பாட்டு சொல்லுவாங்க, ஆனா நான் என் இஷ்டப்படி தான் இருப்பேன். இப்ப இறைநிலை என்ன நினைக்கி, நீ என்ன பாடுபடுத்துறவங்க அம்மா அப்பாவை இப்ப நீ எதை கேட்டாலும் சரி உன் மனைவி கொடுக்க மாட்டாங்க. அப்படியே கொடுத்தாலும் நீ நினைச்ச மாதிரி இருக்காது. இதுதான் இந்த செயல் விளைவு தத்துவம் என்பது, விதி என்பது. இப்போ இந்த ஆன்மாக்குள்ள இருக்கிற அந்த பரமாத்மா இவர் செய்த செயல்கள் அங்க அறிவில பதிவாக, உயிரில பதிவாக இருக்கு. அதற்கு ஏற்ற மாதிரி இந்த செயலை செய்கிறது என்பது இரண்டாவது புரிதல். இந்த 2 புரிதலையும் யார் புரிந்து கொண்டு, அதாவது 2வது புரிதல் எனக்கு புரிஞ்சிடுச்சுன்னா, இந்த அம்மா மேல தப்பே இல்லை, தப்பு ஏன் மேல. என்னுடைய கர்ம வினையின் காரணமாக இந்த அம்மா தண்ணியை 4 தடவை கேட்டும் கொடுக்கவில்லை. நான் சொல்றது குடி தண்ணீர். இப்போ இந்த 4 தடவையும் அந்த அம்மா கொடுக்கல, இதற்கு காரணம் அந்த அம்மா இல்லை, என்னுடைய செயல், நான் ஏற்கனவே செய்த செயல்தான் என்றால், வீட்டம்மாவா இருக்கலாம், யாராவனாலும் இருக்கலாம், தப்பு செய்கிறவங்க, நம்மளை துன்பம் கொடுப்பவர்கள் யாராக இருந்தாலும் அந்த துன்பத்திற்கான காரணம் நான் தான் அப்படிங்கிற உணர்கிற ஒரு நிலை வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் உண்மையான ஆன்மீகவாதியாக அவர் வாழ்ந்திருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். இதை தான் நாம கண்டிப்பாக வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டும். இப்ப இந்த 2 உண்மைகளை, உடலா உயிரா, இன்னொன்னு உள்ள இருக்கிற இறைநிலை மிகச்சிறப்பாக எனக்கு இந்த துன்பத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது, இந்த சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது, காரணம் நான் மாற வேண்டும், நான் செய்த தவறு, அந்த தவறிற்கான தண்டனை இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது, தண்டனையை அனுபவிக்கும் பொழுது மீண்டும் துன்பத்தை கொடுத்து தவறு செய்து துன்பத்தை கூட்டிவிடாமல், மீண்டும் துன்பத்தை கொடுக்காமல், அவர்கள் மேல் தவறு இல்லை என்ற உணர்வோடு, அவர்கள் இன்ஃபேக்ட் சாட்சாத் இறைநிலைதான் இப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு, முரண்படாமல், துன்பம் கொடுக்காமல், என்னுடைய கடமை என்ன என நினைத்து நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன்னு சொன்னால் கண்டிப்பாக உள்ள இருக்கிற ஜீவாத்மா பரமாத்மாவாக இந்த களங்கங்களை விடுபட்டு விடுதலை பெற்று உள்ள இருக்கிற தெய்வீக சக்தி பிரகாசிக்க ஆரம்பித்து விடுகிறது. அப்ப நான் நினைப்பது நடக்கும், நடப்பதை நினைப்பேன், அதுதான் நமக்கு நடக்கும். சரி சார், இது எல்லாம் புரிஞ்சிடுச்சு சார், ஆனாலும் இந்த எல்லாம் இறைநிலை தான் எனக்கு புரியுது, நல்லா தான் புரிஞ்சுட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கேன், திடீர்னு ஒரு நாள் என்னமோ ஒன்று நடந்தது, ஏதோ ஒன்று சொன்னாங்க, ஒரு சின்ன வார்த்தை சுனாமி மாதிரி வார்த்தைகளை கொட்டிட்டேன், என்ன காரணம்? இங்க ஒரு பெரிய சிக்கல் இருக்கிறது. நமக்கு பிரம்மஞான பயிற்சி முடிச்சிட்டோம், இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு, எல்லாம் இறைநிலைன்னு எனக்கு தெரியுது, காரணம் யாருமே இல்லை நான் தான் எனக்கு புரியுது, இது அறிவுக்கு புரிந்து விட்டது. ஆனா உள்ள நடுமணம்னு ஒன்று இருக்கு, ஜெனட்டிக் சென்டர் கருமையத்தில் பதிந்திருக்கிறது. இந்த கருமையத்தில் பதிந்திருக்கிற இதுவரைக்கும் நான் வாழ்ந்த விதம், எங்க அம்மா அப்பா அவங்க அம்மா அப்பா அவங்க வாழ்ந்த விதம் அத்தனையும் உணர்ச்சிகள் வடிவத்தில் அங்க கொட்டி இருக்கு. இந்த உணர்ச்சிகள் இருக்க, எனக்கு அறிவு சொல்லுது வீட்டம்மா இல்லை, இது இறைநிலை தான் இப்படி இந்த மாதிரி பேச வச்சிருக்கு அப்படின்னு சொல்லுது. ஆனா உள்ள பதிந்திருக்கிற பதிவு 1 கோடி 2 கோடி வருஷம் அல்ல, 800 கோடி ஆண்டுகளாக இருந்த விளங்கின பதிவுகள் அத்தனையும் அங்கே உள்ள கொட்டி கிடக்குது, திணிவு பெற்று இருக்கிறது. அது அவ்வளவு ஈஸியா எனக்கு புரிஞ்ச விஷயத்தின்படி என்னை வாழ விடாது. அதுதான் மகரிஷி அவர்கள் அறிவு உணர்ச்சிகளுக்கு அடிமையாவது இயல்பு அப்படின்னு சொல்லிட்டார். இதுல ஒண்ணும் இதுல ஒன்றும் நம்ம யோசிக்கவே தேவையில்லை, தப்பு இல்லை, அப்படிதான் இருக்கும். அறிவால் உணர்ச்சிகளை வெல்வது உயர்வு என்று அதே அறிவை தான் நம்ம பயன்படுத்தி ஆகணும். இப்போ எந்த அறிவு அடிமைப்பட்டு உணர்ச்சிகளுக்கு அடிமைப்பட்டு என்னை மனிதனாக இல்லாமல் விலங்கினமாக செயல்பட வைத்ததோ அதே அறிவை பயன்படுத்தி நான் வெல்ல வேண்டும் என்று மகரிஷி குறிப்பிட்டிருக்கிறார். எப்படி செய்வது, இது எப்படி இதை சாத்தியமாக்குவது? அதைத்தான் மகரிஷி அவர்கள் இந்த சத்சங்கம்னு ஒன்று கொடுத்து விளக்கில் இருக்கிற திரியை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கும். நான் துரியாதீதம் ரொம்ப பிஸ்தாத்தனமாக 1 மணி நேரத்தில் 3/4 மணி நேரம் சுத்த வெளியில் ஐக்கியமாகி உறைந்து கரைந்து இருந்தாலும் 2 மாதம் ஆச்சுன்னா திரி அணைஞ்சிரும். அணையிறதுக்கு முன்னாடியே தூண்டி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தினசரி தவம் செய்யணும், தினசரி நல்லவர்களை பார்க்க வேண்டும், நல்லவர்களோடு பேச வேண்டும், நல்லதை காண வேண்டும், நல்லதை கேட்க வேண்டும்.
ஒரு செகண்ட்ல எங்கேயாவது ஒன்று கெட்டது, இந்த வாட்ஸ்அப் போதும், அதில் வர்ற இன்ஃபர்மேஷனை பார்த்தாலே போதும். அது மீடியாஸில் இருக்கிறதெல்லாம் பார்த்தா இன்னைக்கு எதுவுமே அவங்க நல்லதை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, வித்தியாசமாக சொல்லணும். அதைத்தான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது. ஏன்னா நம்ம மக்கள் அதை விரும்புகிறார்கள். எல்லாத்தையும் பார்த்து பார்த்து என்னத்தை வித்தியாசமாக ஏதாவது சொன்னால் பார்ப்போம், வித்தியாசமாக சொன்னால் கேட்போம். சிந்தனை உரை கூட ஒரு அந்த கருத்தை அப்படியே சொன்னால் மனம் ஏற்றுக்கொள்வதல்ல. ஓகே, புஸ்தகத்தில் இருக்கிறதானே பேசினார், என்ன பெருசாக அதில் இருக்குது, நம்ம தான் ஏற்கனவே புஸ்தகத்தை படிச்சிருக்கோமே. அப்போது இந்த மனம் அப்படித்தான் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அப்போ நாம் இதில் இருந்து கொஞ்சம் வெளியில் வரணும்னா இந்த சத் சங்கம், இந்த சிந்தனை உரைகள், கூட்டு தவம், இது எல்லாம் நாம் எந்த அளவுக்கு செய்கிறோமோ, எந்த அளவுக்கு மௌனம் இருந்து என்னுடைய கருமையத்தை தூய்மை செய்கிறேனோ, எந்த அளவுக்கு நான் தவம், மகரிஷி கொடுத்திருக்கிற அத்தனை தவமும் நமக்கு அந்த மேல்பதிவின் மூலமாக அதை மாற்றம் செய்கிறது. எந்த அளவுக்கு இதை நான் செய்கிறேனோ அந்த அளவுக்கு நான் இதில் முன்னேற முடியும். இதை நான் செய்திருக்கனா இல்லையா, எனக்கு மனோசக்தி கூடியிருக்கணும், இதெல்லாம் உருப்படியாக செய்தா. ரெண்டு, என் அலைச்சுழல் மெடிடேஷன் பண்ணின பிறகு அலைச்சுழல் குறைந்து இருக்கணும். மூணாவது, தப்பி தவறி நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா என்ன தப்பு பண்ணினேங்கிறது நானே உணரணும், இன்னொருத்தர் சொல்லாமலேயே. சரி, நேற்று அவர்கிட்ட பேசணும், நல்லா தான் பேசணும், ஆனால் அந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தாமல் இருந்திருக்கலாம், கண்டிப்பாக அவர் ஹர்ட் ஆகிருப்பார். இனிமேல் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது இந்த மாதிரி வார்த்தையை நாம் பயன்படுத்தி விடக்கூடாது அப்படின்னு ஒரு சின்ன தற்சோதனை செய்யணும்னா அலைச்சூழல் குறைவாக இருக்கணும். அப்போ தான் தற்சோதனை செய்ய முடியும். அப்போ இதெல்லாம் நாம் செய்ய 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 நான் இதில் முன்னேறலேன்னா நான் செய்தது சரியில்லைன்னு அர்த்தம். அகத்தமும் சரியாக செய்யலை, அகத்தாய்வு சரியாக செய்யலை, திருப்பி எனக்கு நான் எங்கே தப்பு விட்டுருக்கேங்கிறத கண்டுபிடித்து தவத்தையும் தற்சோதனையும் நாம் ஒழுங்காக செய்ய அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உண்மையான ஆன்மீக சாதனையை நோக்கி நம்மால் முன்னேறி கொண்டே இருக்க முடியும். இப்போ இதெல்லாம் நான் வாழ்க்கையில, தினசரி வாழ்க்கையில இந்த உண்மையான ஆன்மீக சாதனைப்படி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா, எந்த நிலையில் நான் இப்பொழுது இருக்கிறேன் அதையும் கண்டுபிடிக்க முடியுமா? அப்ராக்சிமேட்டா, தோராயமா மகரிஷி சொன்ன கருத்துக்கள் எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்து, பல கவிதைகள்ல பல விஷயங்களை மகரிஷி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதை நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா ஒரு 2-3 பாயிண்ட்டை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டோம் சொன்னால், இது இன்னைக்கு நேற்று காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் நான் இதை செய்யலை என்றால் கண்டிப்பாக ஆன்மீக பாதையில் கொஞ்சம் விலகிட்டேன், உண்மையான ஆன்மீகத்திலிருந்து கொஞ்சம் விலகி இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். வெளிப்புறத்தில் எல்லாம் சூப்பர், ஆனால் உள்ள சுனாமி, உள்ள ஒரு தீ எரிந்து கொண்டு இருக்கிறது, எப்போ வெடிக்கும்னு தெரியாது. ஸோ இதை நம்ம கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், முதல் விஷயம், நான் காலையிலிருந்து இரவு படுக்கும் வரை என்னுடைய கடமைகளை, பல்லு தேய்ச்சாலும் சரி, வீட்டம்மாக்கு வெங்காயம் கட் பண்ணி கொடுத்தாலும் சரி, இல்லை ஆஃபீஸில் ஒரு இதை பண்ணினாலும் சரி, ஒரு வேலை செஞ்சாலும் சரி, இல்லை பைக் போனாலும் சரி, கார் ஓட்டினாலும் சரி, இல்லை ஒருத்தட்ட பேசிக்கிட்டு இருந்தாலும் சரி, இல்லை ஹாஸ்பிட்டலில் நோயாளியாக இருக்கிற ஒரு நண்பரை போய் அங்கே போய் நம்ம பார்க்க போனாலும் சரி, அத்தனை விஷயங்களிலும் என்னுடைய மனதில் நன்றி உணர்வோடு என்னுடைய கடமைகளை செய்து கொண்டிருக்கிறேனா இல்லையா? ஐயோ, இந்த ஆள் டீ கேட்டிருக்காரு, இந்த நேரத்தில் ஏன் டீ கேட்பார், இப்போதான் உட்காரலான்னு நினச்சி உட்கார்ந்தா டீ கேட்காரு அப்படின்னு மனசுக்குள்ள கொஞ்சம் புலம்பலோடு புலம்பிக் கொண்டு அதை வேண்டா வெறுப்பா அதை இப்போ செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக முதல் பாயிண்ட்லேயே நம்ம எத்தனை மெடிடேஷன் பண்ணாலும் சரிதான், நோ யூஸ் அட் ஆல். கொஞ்சம் யூஸ் இருக்கும், மேபி ஒரு 5% 10% யூஸ் இருக்கலாம். இன்ஃபேக்ட் தவறான வெறும் மெடிடேஷன் மட்டும் பண்ணிக்கிட்டு நம்ம தவறான வாழ்க்கையில் போனால் அந்த மெடிடேஷன் மூலமாக தவறை இன்னும் கொஞ்சம் அழுத்தம் திருத்தமாக செய்வதற்கு தான் அந்த மெடிடேஷன் எனக்கு பயன்படுமே ஒழிய, சரியான டைரக்ஷனில் போகணும்னா அகத்தாய்வு மட்டும்தான் என்னை அதை திசை திருப்ப முடியும். திசையை தீர்மானிப்பது அகத்தாய்வு, செயலை தீர்மானிப்பது அகத்தவம் அப்படின்னு நம்ம ஏன்னா அதுக்கு மனோசக்தி அதிகமாக இருக்கிறது. எனிவே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நன்றி உணர்வோடு என் கடமையை செய்து கொண்டிருக்கிறேனா, இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், உண்மையான ஆன்மீகத்தில் நான் பயணம் செய்து கொண்டிருக்கிறேனா எதையாவது எதிர்பார்ப்பேனா? ஏன்னா செயல் என் கையில் இருக்கு, விளைவு என் கையில் இல்லை. செயலை செய்யக்கூடிய உரிமை எனக்கு இருக்கிறது, ஆனால் விளைவை தீர்மானிக்கிற உரிமை எனக்கு கொடுக்கப்படவில்லை என்கிற போது நான் ஏன் விளைவு இப்படித்தான் இந்த ஆளு இந்த நேரத்தில் இந்த தரத்தில் இருக்கணும்னு நினைச்சா எட்டாததையே நான் ஏன் கற்பனை செய்து கொண்டு எதிர்பார்த்து வைத்துக்கொண்டு அது இல்லாத போது ஏமாற்றம் அடைந்து ஏன் நான் பாத திசை மாறி போகணும்? அப்ப எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு நான் வாழ்ந்து கொண்டு, நேற்று காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நான் இப்படி இருந்திருக்கிறேன். ஒன்றும் இல்லை, ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷன், ஒரு விழா, இவர் சூப்பராக அதுக்கு நல்ல 10 நாளைக்கு முன்னாடி என்ன ட்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறத எடுத்து தயார் செய்து அயர்ன் பண்ணி நீட்டாக ப்ரிப்பேர் பண்ணி நாம் இத்தனை மணிக்கு கிளம்புறோம், இத்தனை மணிக்கு அங்கே போய் இறங்குறோம்,
ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறோம், வாரோன்னு திட்டம் போட்டு எல்லாம் பண்ணி அட்டகாசமாக ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணி அதுக்குன்னே ஸ்பெஷலாக வாங்கி எல்லாம் போட்டு காரில் ஏறிட்டாரு. அந்த ஃபங்க்ஷனுக்கும் போயிட்டாரு. அங்கே காரில் விட்டு இறங்கி அந்த ஹாலுக்கு, அந்த மண்டபத்துக்கு உள்ளே போகணும். நடந்து பார்க்கிங்கில் காரை விட்டுட்டு போறாரு. திடீர்னு ஒரு காக்கா மேலே போச்சு, டப்புன்னு எச்சத்தை போட்டுட்டு, அந்த எச்சம் ஒரு இடத்துல ஒரு பாயிண்டா விழுந்தாலும் பரவாயில்ல, அப்படி விழுந்த எச்சம் அப்படி ட்ரெஸ் பூரா செதறி போச்சு. இந்த இடத்துல ஒரு துளியாவது மனம் துன்பத்தை உணருமே ஆனால் நான் சிக்கலாயிட்டேன்னு அர்த்தம். அப்போ நான் உண்மையான அந்த 100% ஆன்மீகத்தில் முன்னேறேன்னு அர்த்தம். சரி விழுந்துச்சு சார், இப்போ கொஞ்சம் அப்செட் ஆகிட்டோம், ஏன்னா ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், இப்போ என்ன பண்ணலாம், அப்படி லைட்டாக அப்போ ஒரு 50% நம்ம தாண்டிட்டோன்னு அர்த்தம். சேச்சா இதோட உள்ளே போகிறதே வேஸ்ட்டு, நம்ம வீட்டுக்கே போயிடலாம், வேற ஏதாவது ஒரு கதையை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திரும்புகிறோன்னு வச்சுக்கோங்க. அதுவும் இதை நினச்சி திட்டிக்கிட்டே இருக்காரு நாள் கணக்கில், மாதக்கணக்கில், இல்லை அவர்கிட்டே கூப்பிட்டு உண்மையை சொல்கிறாரு அப்படின்னா நம்ம ஆன்மீகத்தில் ஒரு 10% கூட நம்ம உள்ள முன்னாடி எடுத்து வைக்கல அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை நாம் கொஞ்சம் முதல் பாயிண்ட். ரெண்டாவது விஷயம், அப்போது எதிர்பார்ப்பு இல்லாமல் நடப்பதை அப்படியே ஏற்றுக்கொண்டு நான் அதை எல்லாம் செய்துட்டு இருக்கணும். 3, நாம எல்லாம் விளங்கின திட்டத்துக்கு வந்திருக்கோம். ஸோ தவறு செய்யலாம், ஆனால் தவறு செய்துட்டோம்னா அன்னன்னைக்கு அந்த தவறை உணர்ந்து நான் திருந்திக் கொண்டிருக்கிறேனா, சீர்திருத்தம் செய்து கொண்டிருக்கிறேனா, எனக்கு வரக்கூடிய சிக்கல்கள் ஒவ்வொன்றையும் இது நான் மாறுவதற்காக கடவுள் ஏற்படுத்தி இருக்கிற ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி நான் மாறிக்கொண்டிருக்கிறேனா. நான் எதையுமே மாற்ற மாட்டேன். நான் மெடிடேஷன் பண்றேன், எல்லாம் எனக்கு தெரியும். என்ன சார், யார்கிட்டயுமே சத்தத்தை உயர்த்தி கூட நான் பேசுனதே இல்லையே, நான் எப்படி தப்பு பண்ணியிருக்க முடியும் அப்படின்னுங்கிற எனக்கு ஒரு சிக்கல் ஒருத்தர் ஒன்று வருதுன்னு சொன்னால், வரக்கூடிய எனக்கு சிக்கல் வந்து கொண்டே இருக்கும் நான் மாறுகிற வரை. அப்போ அந்த சிக்கலில் நான் எதை மாற்ற வேண்டும்? ஒன்று குணத்தில் மாற்றணும், இல்லை செயலில் மாற்றணும். இதை நாம் கொஞ்சம் இதை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம இதுலேயும் நாம் அந்த ஆன்மீக பாதையில் கரெக்டாக நாம் போயிடலாம். இப்போ தவறை திருத்த வேண்டும். 4வது விஷயம், கடைசியா இதோட முடித்துக் கொள்ளலாம். 4வது விஷயம், ஓகே ஏதோ நடந்துட்டு நானும் அப்செட் ஆகிட்டேன். எவ்வளவு குயிக்கா அந்த அப்செட்டில் இருந்து நார்மல் மூடுக்கு வந்திருக்கிறேன். நிறைய நேரங்களில் எனக்கு பல பல நேரங்களில் ஒரு சந்தேகம் வந்தது, இன்னும் நம்ம ஆன்மீகத்துக்குள்ள உள்ள போகிறோம், திடீர்னு கண்ணீர் வந்துடுதே அப்படின்னு சொல்லி. திடீர்னு கஷ்டப்படுகிற மனிதர்களை பார்த்து மட்டும் கண்ணீர் வர்றது முக்கியம் இல்லை. ஒரு நாள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் உட்காந்து அங்கே அந்த கரெக்டான அந்த பூஜை நேரத்தில் அது பாட்டுக்கு ஒரு 100 ml கொட்டிடுச்சு. அன்னைக்கு நைட்டே நான் பாலச்சந்திர சாருக்கு கூப்பிட்டு, நீங்கள் ஐயாட்ட எனக்கு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள், இப்போ நான் சும்மா அங்கங்கே பார்க்குறேன்னெல்லாம் இறக்கப்படுறேன், கண்ணீர் வருது, ஏதோ வீக்கான மாதிரி இருக்கேன், கொஞ்சம் கேட்டு அப்போ தான் சொன்னாங்க, சுனாமி நடக்கும் பொழுது மகரிஷி அவர்கள் டிவியில் அதை பார்த்துக்கிட்டு மகரிஷி கண்களில் கண்ணீர் வந்தது. அப்போ நம்ம மெஷின் கிடையாது, உணர்வுகள் இருக்கிறது, வரலாம், தப்பே கிடையாது. ஆனால் அடுத்த நொடியில் மகான்கள் யதார்த்தத்துக்கு வந்து விடுகிறார்கள். இப்ப நான் என்ன செய்ய முடியும், எந்த அளவுக்கு உதவி செய்ய முடியும், எப்படி வாழ்த்த முடியும், யாரை வாழ்த்த வேண்டும், என்ன காரணம், அவங்க டக்குன்னு யதார்த்தத்துக்கு வந்து விடுகிறார்கள். நாமளும் யதார்த்தத்துக்கு எவ்வளவு குயிக்கா நாம வந்து விடுகிறோம் என்பதை பொறுத்து உண்மையான ஆன்மீக சாதனையில் நான் சாதித்துக் கொண்டிருக்கிறேனா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்ப சில நேரங்கள்ல இவங்க வீட்டுக்காரர் சொல்லியிருக்காரு, ஏமா வயிறு என்னன்னு தெரியல, 2-3 நாளா அல்சரா இருக்குமோன்னு தோணுது, வயிறு புண்பட்டுருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு இன்னைக்கு கஞ்சி கொடுத்துரு அப்படின்னு சொல்லியிருக்காரு சாப்பாட்டுக்கு. இந்த அம்மா மறந்துட்டாங்க, இல்லை என்ன நடந்ததோ தெரியல, அவங்க சோறு சாம்பாரை வச்சுட்டாங்க. அதுவும் தெரியாமல் 2 தடவை முளாப்படி வேற போட்டுட்டாங்க. இப்போ இந்த சாம்பாரை தொட்டு வாயில் வச்சு, நீங்கள் மறந்துட்டேங்க, உங்களுக்கு நான் நைட்டு கஞ்சி போட்டு தரேன், இப்போ இதை சாப்பிடுங்க, இப்போ இனிமேல் இன்னொன்று செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, மண்டத்தில் இருக்கார், எல்லாம் பண்ணிட்டு இருக்கார், பொறுமையாக இருக்கணும். இப்போ சாப்பிட்டார். இப்போ வாயில் முதல் இதை வச்ச உடனே தெரிஞ்சு போச்சு, காரம் நார்மலாக இல்லாத காரத்தை விட மிக செம கடுப்பாக இருக்கு. இப்போ இவருடைய செயல், இப்போ அப்செட் ஆயிட்டார், கொஞ்சம் அப்செட் ஆயிட்டார். சரி ரைட், இதுதான் நடந்தது, இப்போ நம்ம வெறும் மோரை மட்டும் ஊற்றி லைட்டாக ஊறுகாய் மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுட்டு இல்லை சாம்பாரை லைட்டாக கொஞ்சம் எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு போனாலும் இவர் அடுத்த நொடியில், அடுத்த நிமிடத்தில், சாரி நொடிங்கிறது ரொம்ப ஷார்ட்டாக இருக்கலாம், அடுத்த நிமிடத்தில் எப்போதும் போல நார்மலா ஒய்ஃபிட்ட இப்படி பண்ணிட்டாங்களேங்கிற ஒரு சிறு குறை கூட இல்லாமல் நார்மலாக பேசிக்கொண்டு மனசுல எந்தவித துன்ப உணர்வும் இல்லாமல் இருக்க முடிகிறதா? அப்படி இருக்க முடியும் என்றால் கண்டிப்பாக உண்மையான ஆன்மீக சாதனையை நோக்கி நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். இது அவ்வளவு ஈஸி கிடையாது, ரொம்ப 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 கஷ்டம். அதுவும் நீங்க வீட்டில் யாராவது, இப்போ என்னுடைய நேச்சர், நான் வீட்டில் சும்மாவே இருக்க மாட்டேன், ஜாக்காச்சும், அதாவது ரொம்ப ஜாலியா சாதாரண விஷயத்தையுமே கொஞ்சம் சிரிக்கிற மாதிரியோ இல்லை ஏதோ கலகலன்னு பேசிக்கிட்டே இருப்பேன். இப்போ எனக்குள்ள மனசுல ஒரு துன்ப உணர்வு இருக்குன்னா 5 வயசு பேரன் கூட கண்டுபிடிச்சிருவான், தாத்தாக்கு ஏதோ ஒன்று பிடிக்கல அப்படின்னு கண்டுபிடிச்சிருவான். அப்போ நாம
இப்போ உள்ள நடக்கிற சேஞ்சஸ் அதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதை நோக்கி எவ்வளவு ஒரு நொடியில் நாம ஒரு நிமிடத்தில் திருப்பி வருவதற்கு என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், உள்ள இருக்கிற அந்த உணர்ச்சிகள்ல இருக்கிற அந்த பதிவை நான் போக்குவதற்கு எந்த அளவுக்கு இன்னும் முயற்சி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத உணர்ந்துட்டோம் சொன்னால், அதற்குண்டான முயற்சியை எடுத்துட்டோம் சொன்னால், கண்டிப்பாக நாம் ஒவ்வொருவராலும் உண்மையான ஆன்மீக சாதனையை அந்த பயணத்தில் பயணிக்க முடியும் என்று கூறி இந்த ஒரு சின்ன உரையை இத்தோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வாழ்க வளமுடன். ரொம்ப நேரம் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. வாழ்க வளமுடன்யா, மிக சிறப்புங்கய்யா. அதாவது என்னென்ன கேள்வி கேட்கணும்னு நினைச்சாங்களோ அது எல்லாத்துக்குமே நீங்க இப்பவே பதில் கொடுத்துட்டா மாதிரிதான் இருக்கு. மிக்க சிறப்புங்கய்யா. அகத்தவம் அடுத்து, அதாவது புறத்தவம் 2 இருக்குன்னு மகிழ்ச்சி சொன்னாருன்னு சொன்னீங்க. இந்த அகத்தவம் செய்யறோம், இந்த புறத்தவம் தான் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கொஞ்சம் இல்ல ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு. அதே போல இந்த டீ முக்கியமா கப்பு முக்கியமான்னு சொன்னீங்க. அது சிறந்த உதாரணங்கய்யா. இதை விட எளிமையா எந்த உதாரணம் சொல்ல முடியாத அளவுக்கு நீங்க அதை சொல்லிட்டீங்க. நம்ம எல்லாமே அந்த கப்பை தானே பாக்குறோம், இருக்கிற டீய பாக்குறது இல்ல. அதே போல அந்த டம்ளர்ல தண்ணி எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னீங்க. நம்ம பதிவுகளும் சுமந்து வந்தோம். ஆனா ஏற்கனவே அதுல அழுக்கான காஃபில இருந்து நம்ம எடுத்துட்டு வந்ததுனால இன்னும் மேல அழுக்காயிடுச்சு. அது நம்ம யூஸ் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு நம்ம கலங்கத்தை வச்சிருக்கிறதுனால நம்மளுக்கு இவ்வளவு கஷ்டங்கள்லாம் வருது. இதெல்லாம் ஈஸியா எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஈஸியா சொல்லிட்டீங்க. 4 விஷயங்களை சொல்லி நீங்க சொல்லிட்டீங்க. அதாவது அவ்வளவு எளிதா இருந்ததுன்னா எல்லாருமே ஞானி ஆயிட்டு இருக்கலாம் இல்லைங்களா? எளிமையா இல்லாததுனாலதான் எல்லாருமே போராடிட்டு இருக்கிறோம். as it is accepted as it isன்றது கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கும். இந்த மன்ற தொடர்புல சச்சங்கத்தின் தொடர்பு இருக்கிறதுனால ஓரளவுக்கு நம்ம முன்ன மாதிரி இல்லைன்னாலும் ஒரு 20% நம்ம கொஞ்சம் முன்னேறி இருக்கோம்னு தான் சொல்லலாம், மன்ற அன்பர்கள் எல்லாருமே. அதே போல தவறாக உணர்ந்து சீர்திருத்து, நான் என்னுடைய தவறு உணர்ந்து நான் சீர்திருத்தம் பெற்றுட்டேன் அப்படின்னாலும் அதுல கொஞ்சம் முன்னேற்றமா இருக்கேன் அப்படின்றது ஒரு விஷயமா சொன்னீங்க. ஓகே, நான் எடுத்துக்கிட்டேன். ஆனா அது இந்த உதாரணத்துக்கு அந்த அல்சர் இருக்கும்போது எனக்கு அதிகமான காரம், ஆனா அந்த நேரம் நான் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டேன். ஆனாலும் ஒன்னேன்னு சொல்றோமா அப்படின்னு நம்ம ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டோம்னா கூட அதுல இருந்து நம்ம விலகி வந்துட்டோம்ன்ற மாதிரி தானே ஆயிடுது. ரொம்ப சிறப்புங்க, எல்லா விஷயமும் ரொம்ப தெளிவா இருந்ததுங்க. ரொம்ப நன்றிங்க, வாழ்க வளமுடன். நன்றி நன்றி, வாழ்க வளமுடன். கேள்விப்பதி நிகழ்ச்சிக்கு செல்ல இருக்கிறோம். ஐயா ஃபர்ஸ்ட் டி.எஸ். ராஜாராமன் ஐயா, நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாங்க. ராஜாராமன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். அருமையான தலைப்பு, நல்ல அறிமுகம் என்ன கொடுத்தீங்க. ஆன்மீக தேடல் அப்படிங்கிறது நிறைய பாயிண்ட்லாம் சொன்னீங்க, அருமையா இருந்தது. ரொம்ப பிடிச்ச லைன் அறிவால் நம்ம தேடல் தான் ஆன்மீகம்ங்கிறது ரொம்ப என் மனசு பயந்து விட்டது. ஏன் எங்கிட்ட 2 கேள்வி இருக்கு. ஒண்ணு இந்த ஆன்மா அது ஏதோ ஒரு வேலை செய்யறதுக்காக ஒரு வீட்டை வாடகை எடுத்து வந்திருக்குன்னு சொன்னீங்க. இப்போ பொதுவா நம்ம கொடக்கூலி கொடுக்குறோம், வாடகை கொடுக்குற மாதிரி ஆன்மா நம்ம வீட்டுல வாடகை கொடுக்கறது இருக்கு. அது என்ன வாடகை கொடுக்குது நமக்கு? வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். நம்ம இங்க மட்டும் நம்ம தான் அதுக்கு வாடகை கொடுக்கணும், இல்லைன்னா அது சொல்லிட்டு போயிடும். நான் இன்னும் ஒரு 4 வருஷம் இருந்து சூப்பரா என் பேர குழந்தைகள்லாம் பார்த்து போகணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குன்னா அது இருக்க வைக்கிறதுக்கு நான் தான் வாடகை கொடுக்கணும். இல்லைன்னா அது நம்மள்ட்ட பெர்மிஷன் கேட்காம நம்ம ஒண்ணு வாடகை கொடுக்கல, நம்ம வாடகை வைக்கல, பெர்மிஷனே கேட்காம உள்ள வந்திருக்கு, இன்ஃபர்மேஷனே சொல்லாம போகுது. ஸோ நாம தான் கண்டிப்பாக அதுக்கு வாடகை கொடுக்கணும். அந்த வாடகையை வள்ளுவர் அவர்கள் சொல்லியிருப்பார், ஏதாவது ஈதல் இசைப்பட வாழ்தல் ஊதியம் அல்லவோ உயிருக்கு. ஸோ நாம எந்த அளவுக்கு இன்னொரு ஆன்மாக்கு உதவி செய்யறோமோ அதுதான் அதனுடைய வாடகை. இல்லாட்டி சரி இந்த ஆள் நம்ம நோக்கத்துக்கு சரிப்பட்டு வரமாட்டான் அப்படின்னு அது ஒரு முடிவை எடுத்து விடும். ஸோ அது வாடகை கொடுக்கான்னு எனக்கு தெரியல, நம்ம தான் வாடகை கொடுக்கணும். அப்பதான் அது ஒரு புதுமையான பதிலா இருக்கு. அடுத்த கேள்வியா, இப்போ நன்றி உணர்வு நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க. இதுல என்ன சந்தேகம்னா, இப்ப நம்ம ஒருத்தர் ஹெல்ப் பண்ற உதவியானது
அந்த உதவியினுடைய தரத்தை பார்க்கணுமா, இல்ல உதவி செய்யனுடைய தராதரத்தை பார்க்கணுமா? மோசமான ஆளு, ஒரு திருடன், ஒரு கொலைகாரம், அவன் ஹெல்ப் பண்ணா நன்றியா இருக்கணுமா? எது கரெக்டியா? வாழ்க வளமுடன். இது வந்து உண்மையான ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு சின்ன ஒரு பெரிய விஷயம் தான். அது கண்டிப்பாக நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ ஒரு மரம் இருக்கு அப்படின்னு சொன்னால், அந்த மரம் தனக்கு கீழே நிற்கிறவன் கொலகாரனா இல்லை ஒரு ஞானியா என்ற பார்வையை பார்க்காமல் காற்றை கொடுத்து கொண்டிருக்கிறது, நிழலை கொடுத்து கொண்டிருக்கிறது. இது மரத்தோட ஒரு இயற்கையாக இருக்கிற அந்த மரத்தோட ஒரு தன்மை. இப்போ நாமளும் அதே மாதிரி இருக்கலாமா? இருந்து விடவே கூடாது. பயங்கர சிக்கல்ல மாட்டிக்குவோம். மகரிஷி அவர்கள் இதுக்கு விடையை கொடுத்திருக்கிறார்கள். வாழ்க்கை மலர்கள்ல ஒரு ஒரு ஏதோ ஒரு நாள்ல அந்த வாழ்க்கை மலர்ல கொடுத்திருக்காங்க. நாம பிறருக்கு உதவி செய்வதற்கு முன்னாடி இவர் எப்படிப்பட்டவர், இவருக்கு நம்ம கொடுக்குற உதவி சரிதானா, பொருத்தமானதானா, கரெக்டாக தான் பயன்படுத்த போறாரா, இல்ல நம்மளை ஏமாத்துறாரா, இல்ல அவரே இப்போ நாங்க உங்க கத்தார் வந்த புதுசுல அங்கே ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து கூட படித்தவங்க இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸு. நீ அங்கேருந்து வரும்போது இந்த பாட்டில் ஃபாரின் சரக்கு, ஸோ அது கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க. சரி, படிச்சிருக்கான், நல்ல ஃப்ரெண்டு. ஸோ அதனால் சரி ஓகேன்னு சொல்லி நம்ம அங்கேருந்து வாங்கி கொண்டு வந்து கொடுத்தோம். அது ஒரு அவனுக்கு இருக்கிற சந்தோஷத்தை பார்த்தீங்கன்னா, மை காட் அப்படியே அதையே ஒரு 5 நிமிஷம் உத்து பார்க்குறான். இப்போ உண்மையிலேயே இது கரெக்டா, உதவி செய்வது கரெக்டா? நிச்சயமாக மகரிஷி அவர்கள் அதை அந்த வாழ்க்கை மலர்களில் எழுதியிருப்பாங்க. உதவி செய்வதற்கு முன்னாடி நாம நல்லா யோசித்து பார்த்துத்தான் உதவி செய்ய வேண்டும். அவன் நம்ம ஏமாந்துடவும் கூடாது, துன்பமாகவும் மாறிவிடக்கூடாது. இது ரெண்டையும் நம்ம கவனத்தை பார்க்கணும். மரம் ஓரறிவு, அது தன்னுடைய அந்த கடமையை செய்கிறது. ஸோ கூடுமான வரைக்கும் நமக்கு ஆறறிவு இருப்பதினால், இந்த தகுதி நமக்கு இருப்பதினால் அதை பார்த்து அதை செய்யறது தான் சரியா இருக்கும். இல்லைன்னா நம்மளே சிக்கல்ல மாட்டிக்கொள்வதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. நன்றி ஐயா. நன்றி, நல்ல விளக்கம் கொடுத்தீங்க. நன்றியா, வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக அன்பரசன் மணி ஐயா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாம் ஐயா. அன்பரசன் மணி ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணலாம் ஐயா. அடுத்து மாரிமுத்து ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நான் அன்பரசன் பின்லாந்துல இருந்து பேசுறேங்க ஐயா. வாழ்க வளமுடன். இந்த தலைப்பே வந்து என்னோட மனநிலைக்கு ஏற்ற ஒரு தலைப்பான உரையாவும் அமைச்சது அப்படின்னு சொல்லணும். அதாவது எனக்கு ஏற்பட்ட இந்த பல கேள்விகளுக்கு வந்து நீங்களே வந்து விடைகளை வந்து நீங்களே தந்துட்டீங்க. மிக்க மகிழ்ச்சி ஐயா. வாழ்க வளமுடன். ஒரே ஒரு கேள்வி மட்டும் என்னன்னா, இந்த சொற்களை வந்து சுனாமி மாதிரி கொட்டுறது அப்படின்னு நீங்க வந்து இடையில வந்து சொன்னீங்க. அது நம்ம எவ்வளவுதான் நம்ம வந்து தற்சோதனை செஞ்சு அகத்தாய்வு செய்து நம்ம எவ்வளவு சுத்தமா நம்ம மனசை வச்சுக்கிட்டோம்னாலும் ஒரு சில சூழ்நிலைகள் இல்ல பிறர் மன தூண்டுதல்கள் கூட இருக்கிறவங்களோட ஒரு இதனால நம்ம வந்து சில நேரங்கள்ல வந்து சொற்களை வந்து அப்படியே கொட்டிடுறோம். மனசுல இருக்க, அதாவது அந்த ஆழ்மன பதிவுல இருக்கிறது எல்லாமே வெளியில வந்து கொட்டிடுறோம். அதை நம்ம மறந்துட்டோம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தது கூட வந்து நம்ம வந்து கொட்டிடுறோம். கொட்டிட்டு அதனால வந்து பற்பல பிரச்சனைகள் வந்து அதுல இருந்து அப்புறம் புத்தி தெளிந்து சித்தம் தெளிந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் யோசிச்சு பாக்குறப்ப அடடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு யோசிக்கிறப்ப சரி நம்மளோட வினைப்பயனை தான் நம்ம அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறது வந்து நமக்கே வெளிப்படையா தெரியுது. ஆனாலும் அந்த மன வலியில இருந்து எப்படி வெளியில வர்றது, அந்த ஜீவகாந்த இழப்பு இருக்கு இல்லைங்களா, அந்த ஒரு ஒரு 5 நிமிஷம் அந்த ஃபோர்ஸா அந்த விலங்கின பதிவோட நம்ம செயல்பட்டுட்டு அந்த சீவகாந்த இழப்பை வந்து எப்படி நம்ம வந்து மீட்டெடுக்கிறது, அது ரொம்ப கடினமா இருக்குங்க. அதாவது வயது போக சின்ன வயசுல அது பெருசா தெரியல, வயது ஆக ஆக அது வந்து ரொம்ப கடினமா இருக்கு. அந்த சீவகாந்தம் நம்ம உடம்புல இருந்து அந்த சீவகாந்தம் போனதே வந்து நமக்கு தெரியுது. அந்த ட்ரெயின் ஆகி அந்த ட்ரெயின்டு ஃபீலிங் வந்து தெரியுது. அதை எப்படி நம்ம வந்து சரி செஞ்சுக்கிறது, அதுதாங்க என்னோட ஐயம். வாழ்க வளமுடன். முதல்ல உங்களுக்கு ஒரு பாராட்டுக்கள். ஏன்னா நம்ம வந்து அந்த கொட்டிடுறோம் அப்படிங்கிற ஒரு தவறை உணர்ந்துட்டோம். அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். பல நேரங்களில் இந்த உணர்ச்சிகளை வந்து வெளிக்காட்டுவதை விட கட்டுப்படுத்துவது என்பது ரொம்ப ஆபத்தானது அப்படிங்கிறது நம்ம ப்ராக்டிக்கலாக மகரிஷி சொன்ன அந்த அந்த சுனாமி எக்ஸாம்பிள், அந்த கதவை பெல் அடிக்கிற அந்த சத்தம் போடலாம்னு நினைக்கிற நேரத்தில் அந்த சுனாமி, அந்த உதாரணத்துக்கு பொருத்தமான ஒரு வாக்கியம் அது. ஸோ ஆனால் நமக்கே தெரியாமல் முதல் விஷயம் அதை எப்படி அந்த இழப்பை சரி கட்டுவது அப்படின்னு நான் அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறேன். ஆனால் இழப்பே இல்லாமல் நம்ம வாழ முயற்சி செய்வதுதான் உச்சக்கட்ட நோக்கமாக நமக்கு இருக்க வேண்டும்.
சில நேரம் நமக்கே தெரியாம நாம இதில் நடந்துரும். நான் ஏதோ ஒரு எக்ஸாம்பிளில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த சிந்தனை உரைகள் எல்லாம் கேட்டிருந்தீங்கன்னா இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சதாக இருக்கும். ஒரு வீட்டில் வந்து மத்தியான சாப்பாட்டில் பிரியாணி மிஞ்சிடுச்சுன்னு நிறைய வர வேண்டிய ஆள் வரல, மிச்சம் இருக்குது. யாருக்கா கொடுக்கலான்னு நினச்சிட்டு இருக்காங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. ஈவினிங்கில் ஒரு பிச்சைக்காரன் வந்து கேட்குறான். ஆனால் இந்த அம்மா அந்த பிச்சைக்காரனை பார்த்தோன்னே நோ 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 இல்லைன்னு சொல்லுங்கள், அப்படி இல்லைன்னு சொல்லுங்கன்னு அனுப்பிச்சிட்டாங்க. இவருக்கு பொறுக்க முடியல. என்னம்மா மத்தியானம் மிச்சம் இருந்துச்சு, அவனுக்கு கொடுத்துருக்க வேண்டியதுனா, என்ன ப்ராப்ளம் உனக்கு, ஏன் கொடுக்கல அப்படிங்கும்போது அந்த அம்மா சொல்கிறாங்க, உங்களுக்கு தெரியாது அவனை பற்றி. என்ன, இதே மாதிரி போன மாதம் மாதிரி பிரியாணி பண்ணியிருந்தேன், மிச்சம் இருந்துச்சு, அவனுக்கு கொடுத்தேன். மறுநாள் காலையில் பிரியாணி செய்வது எப்படின்னு ஒரு புத்தகத்தை கொடுத்துட்டு போகிறான். எவ்வளோ கொழுப்பு அவனுக்கு அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. இவர் இந்த அம்மா சொன்ன உடனே பற்றியா, அவன் பிரியாணி பிச்சைக்காரன் கூட சாப்பிட்றதில்ல, நான் 18 வருஷமா சாப்பிட்ருக்கேன்னு சொல்லிட்டார், கொட்டிட்டார். இப்போ இந்த 18 வருஷமா இந்த ஆளு பொறுமையாக சகித்து கொண்டு அந்த அம்மா பண்ற பிரியாணியை வேற வழியே இல்லாம சாப்பிட்டிருக்காரே ஒழிய, அந்த துன்ப உணர்வு என்ற உணர்ச்சி அவருடைய நடுமையத்தில் கருமையத்தில் இவங்க ஒரு 300 தடவை இது வரைக்கும் பிரியாணி பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த 300 நாளும் ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கிட்டா கூட 300 × 10 3000 நிமிஷத்துக்கு இல்லை ஸ்டாக் ஆகி திணிவாகி கிட்டத்தட்ட ஒரு இரும்பு சங்கிலி மாதிரி பதிஞ்சிருக்கு. ஆனால் சொல்ல வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கு. இந்த ஒரு மொமெண்ட்ல தபார்னு வார்த்தையை கொட்டிட்டார். இப்போ இதையே தடுக்கணும். அப்போ என்ன செய்யணும்? நம்மளை சுற்றி நடக்கிறது எது நடந்தாலும் சரி, பிரியாணி அவ்வளவு மோசமாக இருந்தாலும் சரி, அவர் வயிறு புண்பட்டு இருக்குங்கிறார், 2 மடங்கு மிளகாப்பொடியை போட்டு ஒரு சாம்பார் உள்ள வந்தாலும் சரி, செய்கிறது சாட்சாத் இறைநிலைப்படி இறைநிலையின் மறு உருவமான அவர் செய்திருக்கிறார். முதல்ல இதை நினைக்கணும். உள்ள உணர்வு, துன்ப உணர்வு வாயில வச்ச உடனே வந்தா கூட அடுத்த நொடியில எல்லாம் சீராக நடந்து கொண்டு இருக்கிறது. அப்ப நம்ம உள்ள போடுற இன்ஃபர்மேஷனையே பிடிச்சிருக்கு பிடிக்கல, இன்பம் துன்பம் எல்லாம் சீரா சிறப்பா நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற அளவுல மாற்ற முடியுமா? இதுதான் மெய்ஞான பார்வை அப்படின்னு மகரிஷி எல்லாமே அப்படின்னு நினைச்சிட்டோம்னா, மகரிஷி பாருங்க, ரயில்வே ஸ்டேஷன் போற வழியில காலில் வந்து மனித கழிவை மிதிச்ச உடனே நம்ம என்ன நினைச்சிருப்போம், எத்தனை பேரை திட்டிருப்போம், அரசாங்கத்தை திட்டிருப்போம், முனிசிபாலிட்டியை திட்டிருப்போம். ஆனா அங்க அவருக்கு ஒரு பாடல் உருவாகுது. எப்ப அவர் வந்து அதை அசிங்கமா பார்க்கல, நீ என்னை விட்டு போனதுனால நான் தூய்மை அடைஞ்சிட்டேன், உன்னை போய் அசிங்கங்களேன்னு அவருக்கு ஒரு 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 அற்புதமான ஒரு கருத்து, ஒரு பாடல் வருகிறது என்றால், நாம உள்ள போடும் பொழுதே ஸ்டாம்ப் அடிச்சு போடாம அது அவங்க இயற்கை, அவங்க அவங்க அவங்களுடைய அறிவுப்படி அவர்களுடைய அனுபவப்படி அதை அவர்கள் செய்திருக்கிறார்கள். மழை போடு பெய்யுது, ஏன் பெய்யுதுன்னு கேட்க மாட்டோம். நீ ஏன் இப்போ ஆரம்பிச்ச, நான் படத்துக்கு போற நேரத்தில் கொடையை தூக்கிட்டு போயிடணும், அவ்வளவுதான். அந்த அளவுக்கு நாம உள்ள இன்ஃபர்மேஷனை கொடுக்க முடியுமா? உள்ள அனுப்புற இன்ஃபர்மேஷனே ஸ்டாம்ப் அடிக்காம, பிளஸ் மைனஸ் அடிக்காம, நல்லது கெட்ட இன்பம் துன்பம் இல்லாம, அதான் உணர்ச்சிகள், கருத்து நல்லது கெட்டதுன்னு அடிக்கணும். நாளைக்கு ஒரு இது விஷம்னு தெரியணும் அப்படின்னா தான் விஷத்தை குடிக்காம இருப்போம், அது வேற. உணர்ச்சிகளை மட்டும் நம்ம சரியா பயன்படுத்தும். இப்போ ரெண்டாவது உங்க கேள்விக்கு வரும். ஓகே, சொல்லிட்டோம், கொட்டிட்டோம், இழந்துட்டோம், என்ன செய்யலாம்? இம்மிடியட்டா வாய்ப்பு இருந்துச்சுன்னா நீங்க கண்ணை திறந்துகிட்டே நித்யானந்த தவத்தை ஒரு 4 நிமிஷம் 3 நிமிஷம் 5 நிமிஷம் 2 நிமிஷம் பண்ணி பாருங்க. ஒட்டுமொத்த செல்லுகளுக்கும் இருக்கிற அந்த அந்த வைப்ரேஷன், அதாவது நீங்க கோபப்படும் பொழுது அலைச்சுழல் 14 24 போயிருக்கும், அந்த உள்ள இருக்கிற ஒவ்வொரு செல்லும் துடிச்சிட்டு இருக்கும். ஏன்னா நாம மனம் வேகமாக கோபப்படும் பொழுது, வேகமாக இயங்கும் பொழுது ஜீவகாந்த ஓட்டம் கண்ணாபுனான்னு அந்த ஸ்பீடு கூடுது. அது கூடுச்சுன்னா ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம், எல்லா ஓட்டமும் கூடும். எல்லா ஓட்டமும் கூடிச்சு ஒவ்வொரு செல்லும் எப்படி இருந்ததோ அது அப்படியே இன்னும் கொஞ்சம் வைப்ரேஷன் ஆயிடும். அதாவது பயங்கரமாக அதனுடைய இயக்க வேகம் கூடிவிடும். இப்போ அதெல்லாம் குறைக்கணும். நான் உட்காந்து அப்படி ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் அமைதியாக இருந்தாலும், ஒரு தண்ணி குடித்தாலும், இசட்டிலிருந்து ஏ எண்ணினாலும் சரி, 99லேருந்து 1 ரிவர்ஸில் எண்ணினாலும் சரி, செல்லு வரைக்கும் போயிருக்கும், ஆனால் போகாது. உள்ள ஒரு படபடப்பு இருந்துகிட்டே இருக்கும், மனசு அமைதியான கூட. ஒரு நித்தியானந்த தவம் டாப் டு பாட்டம் உடல்ல இருக்கிற அத்தனை கோடி செல்களையும் கருமையத்திலிருந்து எடுக்கிற அந்த காந்த சக்தியை மேலே கொண்டு வந்து பரப்ப விடுகிறோம். ஸோ இது நீங்க செய்யலாம். இதுக்கு நீங்க கண்ணை மூடிட்டு தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. ஆகும்னு கண்ணாபுனான்னு சுனாமி மாதிரி திட்டுட்டு இந்த ஆள் கண்ணை மூடிட்டு என்ன உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு, இன்னும் கொஞ்சம் அவங்க டென்ஷன் ஆயிடுவாங்க, யார் மேல நம்ம கோவப்பட்டோமோ. ஸோ கண்ணை மூடிட்டு அமைதியாக அவங்கள பார்த்துக்கிட்டே நீங்க மூலாதாரத்து மூச்சை இழுக்கிறது மூச்சை விடுறது தெரியணும்னு அவசியம். இது மூச்சு பயிற்சி கிடையாது. நித்தியானந்தத்தில் நாம் செய்வது மன இயக்கம்தான் முக்கியமே ஒழிய, மகரிஷி இந்த வார்த்தையை கொடுத்துருப்பாங்க, மனம் இயக்கம்தான் முக்கியமே ஒழிய சுவாசம் அல்ல. அப்போ நான் இப்போ கருமையத்திலிருந்து உச்சந்தலைக்கு கொண்டு வந்துட்டேன், மூச்சு வெளியில் தெரியணும்னு அவசியமே இல்லை.
கருமைய மூலாதாரத்திலிருந்து உச்சந்தலைக்கு போகிறோம். அங்கேருந்து ஒவ்வொரு செல்களாக டாப் டு பாட்டம் நாம் அப்படியே ஒவ்வொரு செல்களாக நினைக்க விடும். இப்படி ஒரு 2 தடவை 3 தடவை 4 தடவை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக டப்புன்னு அந்த இழப்பை சரி செய்து விடலாம். இழப்பை சரி செய்வது மட்டுமல்ல, நமக்கு எப்போ கோபம் வருகிறதோ அப்போ சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம், பரிவு நரம்பு மண்டலம் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இந்த பரிவு நரம்பு மண்டலம் ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா நமக்கு வெறும் கோபம் மட்டும் இல்லை, இந்த கண்ணில் இருக்கிற கருவிழி முதற்கொண்டு விரிகிறது. உள்ள வந்து மற்ற உறுப்புகளுக்கு போகிற ஆற்றல் கட் பண்ணப்படுகிறது. உள்ள இன்சுலின் வேகமாக சுரக்குது, அட்ரிலின் சுரக்குது, தசைகளுக்கு ஆற்றல் அதிகமாக செல்லுகிறது. இப்படி பல மாறுபாடுகள் உள்ள நடந்துட்டு இருக்கு. பரிவு நரம்பு மண்டலம் ஊக்குவிக்கப்படும் போது, எப்போ நாம் எரிச்சப்படும் போது, கோபப்படும் போது, கொட்டும் போது. இந்த நித்யானந்த தவம், நாடி சுத்தி பிராணாயாமம், இந்த ரெண்டும் துணை பரிவு நரம்பு மண்டலத்தை, பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டத்தை ஆக்டிவேட் பண்ணி இது எவ்வளவு டென்ஷனா ஆச்சோ அதை கொஞ்சம் கூல் பண்ணக்கூடிய வேலையை செய்வது பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம். துணை பரிவு நரம்பு மண்டலம் ஊக்குவிக்கப்படுகிறது. ஸோ நீங்க லாஸை குறைக்கணும்னா இம்மிடியட்டா ஒரு நித்யானந்த தவம், இல்ல நாடி சுத்தி பிராணாயாமம், அப்புறம் மூலாதார தவம் நீங்க செய்தீங்கன்னா அந்த இழப்பை நமக்கு சரி செய்து கொள்ளலாம், குறைத்துக் கொள்ளலாம். வாழ்க்கை. மிக்க நன்றிகள் ஐயா, தெளிவான விளக்கங்கய்யா. இதுதான் நிறைய பேர் இப்ப பேலன்ஸ் பண்ண முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறதே இதனாலதான். அந்த காலத்துல எல்லாம் காட்டுல மேட்ல போய் செஞ்சாங்க, அதனால பிரச்சனை இல்லாம செஞ்சுட்டாங்கய்யா. இப்ப நம்ம ஈகத்துல வாழ்ந்துட்டே செய்யும் போது நிறைய பேஸ் பண்ணதான் செய்யணும். கரெக்ட், உண்மை. சொன்ன மாதிரி அந்த 3 நாள் அடக்கிட்டு இருந்தாரு, 3ஆவது நாள் அவருக்கு வெடிச்சுதுன்னு சொன்னீங்க பாருங்க. நம்ம 35 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறதுலாம் கூட வெடிக்குது இல்லையா? உண்மைதான் அது. நன்றி இல்லையா, வாழ்க. அடுத்ததாக மாரிமுத்து ஐயா. ஐயா நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாம் ஐயா. ஐயா மாரிமுத்து ஐயா பேசலாங்க. கிளியரா இல்லைங்க வாய்ஸ். ஐயா கேக்குதுங்களா? கொஞ்சம் பக்கத்துல வச்சு பேசுங்க ஐயா. வாழ்க. ஐயா இப்போ என்னன்னா, நம்ம நீங்க சொன்னீங்க அகத்தவும் பண்றோம். இந்த புறத்தவத்தை வந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணா நம்ம பண்றோங்க ஐயா. ஆனா சில நேரங்கள்ல நீங்க சொன்ன மாதிரி நம்ம வந்து பல விதமான எண்ணங்கள் நமக்குள்ள இருக்குது. நீங்க சொன்ன மாதிரி 35 வருஷமோ 3 வருஷமோ இருக்கக்கூடிய அந்த எண்ணம்லாம் சந்தர்ப்பம் பார்த்துட்டு இருக்கா நம்ம கோவப்படுறதுக்காக. சந்தர்ப்பமும் அந்த சூழ்நிலை வரும்போது அது நம்ம வெளிப்பட்டுருமோன்று எனக்கு தோணுதுங்க. அது நம்ம மனசு ஆள் மனசுல இருக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் எல்லாம் கோபமா வெளிப்படுறதுக்கு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கு. அவங்க செய்த தவறெல்லாம் அவங்ககிட்ட நேரடியா சொல்லாம அவங்க ஒரு பிரச்சனையில் நிற்கும் போது நம்ம கேட்கும் போது அந்த நேரத்துல நமக்கு வெளிப்பட்டுருது. இதை தடுக்கிறதுக்கு தான் நம்ம பயிற்சி எடுக்கிறோங்க ஐயா. கரெக்ட். இப்போ உங்க கேள்வி கரெக்டு தான் நீங்க சொல்றது. அதுக்கு தான் பயிற்சி எடுக்கிறோம். ஆனா பயப்படக்கூடாது. இதை இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா ஸ்பீடா நாம வெளியில வந்துடக்கூடாதே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எல்லாரும் அதை செய்யணும். இப்போ அவங்க சுசிலாமா சொன்ன மாதிரி 35 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறதுலாம் கூட ஒருத்தருடைய 25வது கல்யாண நாள் அன்னைக்கு ஒரு அம்மா சொல்றாங்க, அப்ப நடந்த ஒரு விஷயத்தை, 25 வருஷத்துக்கு கல்யாணத்து அன்னைக்கு நடந்த ஒரு துன்பகரமான ஒரு விஷயத்த வந்து இன்னமும் ஞாபகம் வச்சு இப்படி ஆகி போச்சுன்னு உள்ள அந்த எவ்வளவு தூரத்துக்கு அந்த துன்ப உணர்வு இருக்குங்கிறது அப்ப அந்த குரல்லையே தெரியுது. இப்படி நிறைய இருக்கு. இதெல்லாம் குறைக்கணும்னா பயப்பட தேவையில்லை. என்ன பண்ணணும்னா யார் யாரெல்லாம் நம்ம வாழ்க்கையில சம்பந்தப்பட்டு இருக்கிறார்களோ, யார் மேலெல்லாம் இப்படி பல வருஷமாக நமக்கு முன்னாடி நடந்தது வந்துருமோன்னு நீங்க நினைக்கிறீர்களோ அவர்களிடம் இருக்கக்கூடிய நிறை குணங்களை, அவர்கள் செய்த நன்மைகளை, அவர்கள் செய்த தியாகங்களை அடிக்கடி நினைச்சு 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 நம்ம சப்கான்சியஸ் மைண்ட்ல கருமையத்துல பதிஞ்சிடும். இப்போ அவர் அன்னைக்கு செய்த அந்த தப்பு, அப்ப செய்த துன்பம், அப்ப நான் அனுபவித்த அந்த துன்ப உணர்வு உள்ள ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஆனா இப்ப நான் என்ன பண்றேன், கரெக்டாக வந்துட்டார, சார் இது வாங்கி நம்ம சொல்லாமலே வாங்கியிருக்காரு. இப்படி எத்தனை நன்மைகள் இருக்கு, எத்தனை கோடி இன்பம் வைத்தா இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா. இது மகரிஷி, அது பாரதி. அப்போ நாம என்ன செஞ்சிடறோம், இல்லாததை நினைச்சே ஏங்கிட்டு இருக்கோம், இருக்கிறத நினைச்சு நாம சந்தோஷப்படுறது இல்லை. அந்த பாயிண்ட் எல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்த்து ஒரு 100 பாசிட்டிவ் பாயிண்ட் இல்லை ஒரு 200 பாசிட்டிவ் பாயிண்ட்டை உள்ள அடிக்கடி போட்டு 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 இப்போ நான் ஐஸ்வர்யா ராய் நினைச்சா ஒரு 10 இன்ஃபர்மேஷன் ஞாபகம் வர்ற மாதிரி அவரை நினைச்சா அந்த ப்ளஸ்லாம் ஞாபகம் வரணும். அப்படி வந்துடுச்சு, உள்ள ஏற்கனவே போட்ட அந்த நெகட்டிவான எதிர்மறை உணர்வுகள்
அது பவர்லெஸ் ஆயிரும், அதனுடைய சக்தி குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா அதுக்கு மேலே மேல் பதிவாக இவ்வளவு போட்டிருக்கும். அதையும் நீங்க கொஞ்சம் உணர்வு பூர்வமாக நாம நினைக்கிறத விட உணர்வுகளுக்கு ஆற்றல் ஜாஸ்தி நடுமனசுல. அப்போ அதை சந்தோஷமாக உணர்ந்து கொண்டு சாம்பார் சூப்பரா வந்திருக்குமா அப்படின்னு வார்த்தை அளவுல சொல்லாம உள்ள இருக்கிற ஒவ்வொரு செல்லும் அந்த சந்தோஷத்தை உணர்ந்து சாம்பார் சூப்பரா இருக்குமா அப்படின்னு சொன்னோம்னா மேல் பதிவில் அது அட்டகாசமா பதியும். ஸோ அதை நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணி நிறைகளை நிரப்ப ஆரம்பித்து விட்டால் கண்டிப்பாக அதை நம்ம தவிர்த்து விடலாம். நன்றி, சூப்பரான கேள்வியா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக பவுன் ஸ்ரீனிவாசன் ஐயா, உங்களுடைய கேள்வி ஐயா கிட்ட கேட்கலாம். பவுன் ஸ்ரீனிவாசன் ஐயா அட்மிட் கொடுத்துட்டு நீங்க மைக் ஒரு முறை டச் பண்ணுங்க. அடுத்ததாக டாக்டர் எஸ் விஜய சாரதி. ஐயா வாழ்கோளமுடன் ஐயா. சொல்லுங்க ஐயா. வாழ்கோளமுடன் ஐயா. இப்ப நீங்க ஸ்பீச் எல்லாமே கொடுத்தீங்க. ஆக்சுவலா நான் வந்து எப்படி உங்கள்ட்ட பாக்குறேன் அப்படின்னா, இப்ப ஒரு மனநல மருத்துவர் எப்படி வந்து இது பண்ணுவாரோ அது மாதிரி இது எல்லாமே மனநல மருத்துவருக்கான ஒரு இதா தான் பாக்குறேங்க. சொல்யூஷன் நீங்க கொடுத்த மாதிரியே அப்படின்னு தான் நான் வந்து பாக்குறேன். ஆக்சுவலா நீங்க சொல்றது எல்லாமே கரெக்டுங்கய்யா. ஆனா ரியல் லைஃப்ல அப்ளை பண்றதுக்கு வந்து ரொம்ப இதா இருக்குதுங்கய்யா. அதாவது நீங்க லாஸ்ட் எனக்கு வந்து ஒரு அட்வைஸ் கொடுத்துருந்தீங்க, இனிமேல வந்து எங்களோட ஃப்ரெண்டோட பேச வேண்டாம், இது பண்ண வேண்டாம். நான் அதை எல்லாமே ஃபாலோ பண்ணி நான் அமைதியா இருக்கிறேன், பேசல, இது பண்ணல. ஆனா எனக்கு வந்து அந்த ப்ரெஷர் குக்கர்ல இருக்கிற மாதிரி கோபம் வந்து வந்துகிட்டே இருக்குதுங்க. அதாவது நான் அடக்கி வச்சுக்கிட்டே இருக்கேன். என்னால அதை வந்து சப்கான்சியஸ் மைண்டை வந்து என்னால ஏத்துக்கவே முடியல. அதாவது நான் எப்படி நினைக்கிறேன்னா, இது ஒரு நம்பிக்கை துரோகமா நினைக்கிறேன். அதாவது என்கிட்ட க்ளோஸ் மாதிரி பழகி என்கிட்ட ஹெல்ப் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி எல்லார்ட்டையுமே அப்படியே க்ளோஸ் ஆளுங்களுக்கு தகுந்த மாதிரியே பேசி பேசி அப்படியே நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்ற அளவுக்கு வந்து எனக்கு வந்து புரிஞ்சிடுச்சு. அது வந்து இறைநிலை காட்டி கொடுத்துச்சா இல்ல வந்து இந்த பிரச்சனைனால காட்டி கொடுத்துச்சா அப்படின்ட்டு வருது. அதனால அவங்க மேல கோபம் வருது. ஆனா வந்து இப்ப வந்து நம்ம வந்து என்னோட ஆபீஸ்ல என்னோட பாஸ்ட வந்து நான் கோபத்தை காட்ட முடியாது. ஆனா இவங்க வந்து நான் வந்து கோபத்துல காட்டுற அந்த லெவல்ல தான் இருக்காங்க. அதனால அவங்க மேல கோபம் பண்ணலாம், சண்டை போடலாம் அப்படின்ற மாதிரி எண்ணம் வந்துகிட்டு இருக்குதுங்கய்யா. ஆனா நான் இது நீங்க அப்செட் ஆனோடனே உடனே வெளில வரும்னு சொல்றீங்களா? ஆனா நான் இப்ப யோசிச்சு பார்த்தேன் உங்க ஸ்பீச்சுக்கு அப்புறம் 2.5 மாசமா இந்த ஒரு விஷயத்த வச்சுட்டே நான் அப்செட் ஆகிட்டு இருக்கிறேன். இப்ப வந்து ஒய்ஃப் வந்திருக்காங்க, பேபி வந்திருக்காங்க, அதை கவனிச்சு சந்தோஷமா இருக்கலாம். புது வேலையில இன்னும் நல்லா எப்படி என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஆனா இதுக்குள்ளேயே நான் போயிட்டு வந்து சிக்கிக்கிட்டு ஒரு 2.5 மாசமா இது சப்கான்சியஸா ஓடிக்கிட்டே இருக்குதுங்க. ஏன் நேற்று வந்து ஒரு ஒர்க் எடுத்தேன், ஆஃபீஸ் ஒர்க் பண்ணலான்ட்டு உட்காந்தேன். அது ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துல இருக்கிற வேலை. இந்த விஷயத்தினால அப்செட் ஆகி 5 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்ப எங்க ஒய்ஃபுக்கும் அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டுனால நான் அவங்கள்ட்ட பேசி இது பண்ணி அப்புறம் அவங்கள்ட்ட ஒரு 2-3 நேரம் 3 மணி நேரம் அப்புறம் வெளியில போய் பேசி இது பண்ணி இவ்வளவு தூரம் வந்து ஒரு இந்த பிரச்சனை வந்து கடுமையா பாதிச்சிருக்கீங்க. நான் இப்ப உங்களோட ஸ்பீச் கேட்கிறேன், மகரிஷி ஐயோட ஸ்பீச் வந்து கவலை ஒலித்தலும் கேட்கிறேன். அதுக்கப்புறமும் என்னோட தன்முனைப்பு வந்து இப்ப கேட்கிறப்ப ஓகேவா இருக்கு. அதுக்கப்புறம் கேட்டதுக்கு அப்புறம் வந்து இவங்க சொல்றாங்க ஆனா நான் சொல்றதுதான் கரெக்ட், அந்த அளவுக்கு தன்முனைப்பு இருக்குதுங்கய்யா. வாழ்க வளமுடன். இப்போ பயப்படாதீங்க, இது எல்லாருக்கும் இருக்கிறது தான். அது கொஞ்சம் எங்கா இருக்கிறீங்க, இப்போதான் கல்யாணம் ஆகி குழந்தைலாம் பிறந்திருக்கு. ஸோ அந்த வேகம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். இயற்கை சக்தியை வேகம் என்போம். அதில் விவேகம் சேர்ந்தால் தான் நாம் மதியை உள்ள பயன்படுத்துகிறோன்னு அர்த்தம். ஸோ அதனால் இது நார்மல். அதை தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இப்போ 2.5 மாதமாக நீங்கள் வந்து இதை மனதில் வைத்துக்கொண்டு பாப்பா இப்போ பிறந்திருக்கு, ஒய்ஃபை கூட்டு வந்திருக்கிறீங்க துபாய்க்கு. இந்த சந்தோஷத்தை நீங்கள் இழந்திருக்கிறீங்க. இது மட்டுமல்ல, இந்த சந்தோஷத்தை இழந்ததாவது ஓகே, இன்னும் 1 மாதத்தில் நீங்கள் ஒன்றா உட்காந்து சந்தோஷம் பண்ணிடலாம். அந்த 1 மாதம் உங்கள் கருமையத்தை எவ்வளோ அசிங்கப்படுத்திருக்கீங்க, அதுதான் ரொம்ப முக்கியமாக. அதை ஒன்ஸ் நீங்கள் உள்ள டேட்டாவை என்டர் பண்ணிட்டீங்கன்னா அதை அழிக்கிறதுக்கு 100 மடங்கு போராடணும். இது கிட்டத்தட்ட என் பெட்ரூமுக்குள்ளே ஒரு நல்ல பாம்பு, விஷமுள்ள ஒரு பாம்பு உள்ளே விட்ட மாதிரி. அப்போ நாம் உடனடியாக அதை வெளியில் வருவதற்கு முயற்சி பண்ணணும். என்ன, ஏற்கனவே முன்னாடியே சொன்னது தான். இப்போது ஃபஸ்ட்டு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். யார் நீங்கள் அந்த நண்பர், அவங்க வந்து ஒரு நம்பிக்கை துரோகம். ரொம்ப நன்றி, நீங்கள் உண்மையிலே பிளஸ்ட், யூ ஆர் பிளஸ்ட். ஏன்னா ஒருத்தர் இப்படி உங்களை உங்கள் கூடையே பழகி உங்கள் கூடையே நம்ப வச்சு அப்புறம் உங்களை விட்டுட்டு பிளாக் பண்ணி இப்படிலாம் நம்பிக்கை துரோகம் செய்திருக்காங்கன்னு உங்கள் டெஃபினிஷன் படியே எடுத்துக்கொண்டால், ஏன்னா நான் என் டெஃபினிஷன் அது கிடையாது. ஏன்னா குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை.
பிழை என்று சொல்ல பிறந்தோர் யார் இப்பேருலகில். இந்த ரெண்டுமே மகரிஷி 2 கவிதையில் கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தைகள். கரெக்டா? இப்போ உங்களுக்கு ஒரு நம்பிக்கை துரோகம் செய்த ஒருத்தர் உங்களுக்கு உங்க வாழ்க்கையில டீல் பண்ணி இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்திருக்காருன்னு சொன்னால் நீங்க உண்மையிலேயே நன்றி கடன் பட்டவர், யூ ஆர் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏனென்றால் ஒரு 10 லட்சம் பாவப்பதிவு அந்த அம்மா கழிச்சிட்டாங்க. ஆனா நீங்க 2.5 மாசம் அதை நினைச்சு துன்பப்பட்டிருக்கீங்கல்ல, நீங்க ஒரு 1.5 லட்சத்தை சேர்த்துட்டீங்க. இப்போ மறுபடியும் இதை தொடராம இருக்கணும்னு சொன்னால் குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை. அவங்க மேல தப்பே இல்லை. அவங்க இல்லைன்னா இன்னொருத்தர் வந்திருப்பாரு. அவரும் இல்லை என்றால் உங்களுக்கு அது நோயாக வந்திருக்கும். அது ரொம்ப சிரமம். அது ஏன்னா இது உங்க மனசுனால இதை மேனேஜ் பண்ண முடியும். நோய் வந்துடுச்சுன்னா உங்களால அதை சரி செய்ய முடியுமான்னு தெரியாது. இன்னைக்கு 1008 எக்யூப்மெண்ட் இருக்கு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்படியும் நமக்கு சரியா முழுமையா குணமாகுமா? சிக்கல் இருக்கு. அப்போ எது ஈஸியா சமாளிக்கிற ஒரு நம்பிக்கை துரோகம், அவமானப்படுத்துறது, இது சமாளிப்பது ஈஸியா? உள்ள எனக்கு ஒரு ஆழ்ந்த ஒரு தீராத ஒரு நோயா உள்ள வந்து உட்கார்ந்துகிட்டு எனக்கு ப்ரெஷர் கொடுத்து பெயினை கொடுத்து உடலை மோசமாக்குனா அது பெட்டரா? இதுதான் பெட்டர். ஸோ உண்மையிலேயே கடவுள் கருணையோடு அந்த பாபப்பதிவை கழிப்பதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார். இதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டீங்கன்னா இனிமேல் அதை நினைத்து நீங்கள் துன்பம் கொடுக்க மாட்டீங்க. சாட்சாத் உண்மையிலே அவங்க மேலே தப்பே கிடையாது. ஆனால் அஞ்ஞான பார்வையோடு பார்த்தால் அவர்கள் தப்பானவர்கள், நம்பிக்கை துரோகம் செய்திருக்கிறார்கள். கரெக்ட். இது அஞ்ஞான பார்வை. வேதாத்திருத்துக்குள்ள வந்துட்டீங்க. இப்போ நீங்கள் வேதாத்திருத்துக்கு வந்து ஒரு 5-6 வருஷம் ஆச்சு. அது இவ்வளவு தூரத்துக்கு கான்செப்டை புரிஞ்சிருக்கீங்க, இவ்வளவு முயற்சி பண்றீங்க. கண்டிப்பா முக்கா கிணறு தாண்டிட்டீங்க என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா வேலை கிடைச்சிருக்குல்ல. அப்போ உங்க இறைவன் உங்க பக்கம் அருளை கொடுத்துட்டு இருக்காரு. இப்போ அந்த எத்தனையோ பேர் இன்னமும் வேலை தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். 1.5 வருஷமா கத்தார்ல இருந்து போனவங்களே சில பேர் எனக்கு தெரியும், மன்றத்தில் இல்லாதவங்க. இப்போ நீங்க மன்றத்தில் இருக்கிறீங்க, இதெல்லாம் செய்றீங்க. ஒரு 3 மாசம் கூட ஆகலை, 2 மாசம் கூட ஆகலை, வேலை கிடைச்சிட்டு ஜாயின் பண்ணிட்டீங்க. இவ்வளவு ஒரு அரிய பெரிய ஒரு சந்தோஷத்தை, ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது. அதை நினைச்சுக்கிட்டு அந்த ஃப்ரெண்டை நினைச்சுக்கிட்டு அது நீங்களே டெஃபினிஷன் நம்பிக்கை துறவுன்னு சொல்லிட்டீங்க. எதுக்கு நினைக்கணும்? அப்படி என்ன பெரிய நமக்கு வேண்டுது? அப்போ நீங்கள் அந்த நினைப்பு வரும்போதெல்லாம் அவர்களை நினைச்சு ஒரு வாழ்க வளமுடன் போட்டுட்டு ஒய்ஃபை பாருங்க. பாப்பா முகத்தை பார்த்தா எவ்வளோ பெரிய கொலகாரனும் அந்த மறந்துடுவோம். பிறந்த குழந்தையோட முகத்தை பார்த்து நீங்கள் அதை கையில் தூக்குனீங்கன்னா கொலை செஞ்சுட்டு வந்திருக்கோம், அடுத்த நிமிஷம் தூக்கில் போட போகிறாங்கிறதே அவன் மறந்து போய் அதில் அப்படியே அந்த, ஏன்னா அதில் 100% தெய்வீகத்தன்மை இங்கே வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது ஒரு குழந்தைகிட்ட. அதை என்ஜாய் பண்ணுங்க, அதை பாருங்க, அந்த பாசிட்டிவ் ஆற்றலை நீங்கள் எடுங்க. எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இன்னைக்கு நம்மளை சுற்றி இருக்குது. ஸோ கொஞ்சம் நீங்கள் இதை உணர்ந்துட்டீங்க, தெரிஞ்சிடுச்சு. இப்போ அதை கொஞ்சம் டார்கெட் பண்ணி நோ 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 இதை தான் நான் செய்ய போகிறேன், 1 மந்த் டைம் நிச்சயமாக செய்கிறேன், முன்னேற்றத்தை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இறங்குனீங்கன்னா அந்த ஃப்ரெண்டி அவங்கள தூக்கி அந்த உங்கள் சாப்டர்லேருந்து வெளியில் எடுத்துருங்க. அவங்களா உங்கள் பின்னாடி வரணும். வந்தால் நீங்கள் அப்புறமா அதை ஃப்ரெண்டாக ஏற்றுக்குங்க அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் இதை செய்யுங்க. கண்டிப்பாக முடியும். இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்கல்ல, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக டாக்டர் எஸ் விஜயசாரதி, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வியை கேட்கலாமா? ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். எப்படி இருக்கீங்க? வாழ்க வளமுடன். நல்லா இருக்கேங்க ஐயா, நல்லா இருக்கேங்க ஐயா. ஐயா இந்நாள் வரைக்கும் எனக்கு எத்தனையோ வெக்கேஷன் லீவ் வந்திருக்குங்க ஐயா. ஆனா இந்த மாதிரி ஒரு வெக்கேஷன் லீவு நான் உண்மையா என்ன தூய்மைப்படுத்திக்கிறதுக்கும் என்னோட எண்ணங்களை சரி பண்ணிக்கிறதுக்குமா அமைஞ்சது இதுதாங்க ஐயா முதல் தடவை. இந்த வெக்கேஷன் லீவ்ல ஃபுல்லா உங்களுடைய ஸ்பீச் கேட்டேன். எனக்கு என்னன்னா மனசுக்குள்ள பிரச்சனைகள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியான டாபிக்ஸ் எல்லாம் தேர்ந்தெடுத்து அதெல்லாம் பாத்துக்கிட்டே வந்தேங்க ஐயா. இந்த ஒரு டவுட் எனக்கு லெக்சர் எல்லாம் கேட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு நேத்து ஏதோ ஒரு மெசேஜ் போட்டிருந்தீங்க. ஆமாங்க ஐயா, எல்லாமே கேட்டேங்க ஐயா. சக்கரா பத்தி, நடுமனதை பத்தி நிறைய கேட்டேங்க ஐயா. அதாவது மனசுக்குள்ள என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் போட்டு கேட்டேங்க ஐயா. எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுங்க ஐயா. இந்த ஒரு டவுட் எனக்கு இருந்துட்டே இருந்துச்சுங்க ஐயா. சரி, இதுக்கு மேல பதிவு போடாம இருக்கிறது ஓகே. அப்ப இத்தனை வருஷமா 17 வருஷமா நம்மளுக்கு துன்பத்தை கொடுத்தவங்க, இத்தனை வருஷமா லைஃப்ல நம்மள கஷ்டப்படுத்தின பதிவு எல்லாம் இருக்கு, அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேங்க ஐயா. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க இன்னைக்கு உங்களோட ஸ்பீச்ல கரெக்டா எனக்கு ஆன்சர் கொடுத்துட்டீங்க. இதான் உங்ககிட்ட கொஸ்டினா இன்னைக்கு கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க ஐயா வாட்ஸ்அப்ல. நீங்க அதுக்கு ஒரு ஸ்பீச்சே கொடுத்துட்டீங்க. ரொம்ப சந்தோஷங்க ஐயா. இப்போ இது நாள் வரைக்கும் நிறைய பேர் லைஃப்ல துன்பத்தை குடுக்குறாங்கன்னு திங்க் பண்ணது போக இப்ப குடுக்கணும், நம்ம எவ்வளவு பக்குவம் அடைஞ்சிருக்கோங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு மனமாற்றத்தை நீங்க தந்திருக்கீங்க ஐயா. ரொம்ப ரொம்ப நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக என் ராஜேஸ்வரி அம்மா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாமா? ஐயா நம்ம கேட்கும் போது நல்லா இருக்கு. வேதசுப்பையா கூட சொல்லுவாரு,
நல்ல பித்தளை பாத்திரம் தேய்ச்சி வச்சவர் பளபளன்னு இருக்கு இதெல்லாம் கேட்கும் போது. ஆனா வீட்டு படி படி ஏறின உடனே மறுபடியும் பழைய பித்தளை பாத்திரம் மாதிரி ஆயிடுறோமே அப்படிங்கிற மாதிரி இது சச்சங்க தொடர்பு இருந்துட்டே இருக்கும்போது நல்ல தெளிவு கேட்டு. நீங்க பேசலாமா ராஜேஷ்? ஐயா வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன். உங்களோட ஸ்பீச் எப்படி இருக்குன்னா, வேதாத்ரி மகர்ஷியே எங்களுக்கு வாழைப்பழம் பிரிச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டு வாயில வைக்க முழுங்குறது ஒண்ணுதான் பேராசிரியர்களுக்கு விட்ட வேலை. நீங்க அதோட எப்படி முழுங்கணும் பண்ணி அந்த ப்ரொசீஜரை சொல்லி கொடுக்கறது ரொம்ப நன்றி ஐயா உங்களுக்கு. ஒன்னும் இப்ப நீங்க இன்னைக்கு ஸ்பீச்ல என்ன தெரியறதுன்னா, இன்ட்ராஸ்பெக்ஷன் தான் மோர் தேன் எனஃப் டு கம்பேரிட்டிவ்லி தியானம் நினைக்கிறேன். இஸ் இட் கரெக்ட்? ஆக்சுவலா நிறைய பேருக்கு வந்து கோபப்படுறது நல்லதுன்னு யாருக்கும் அதில் தவறான கருத்து இல்லை. எல்லாருக்குமே தெரியும் கோவப்படுறது தப்பு தான்ட்டு. ஆனால் முடியல. அதுக்கு காரணம் என்னென்னா மனோசக்தி இல்லை. அப்போ அகத்தாய்வு வேணும். கண்டிப்பாக அகத்தவம் வேணும். அகத்தாய்வும் கண்டிப்பாக வேணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு தப்பே தெரியாமல் தப்பு செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஸோ அதனால் இது ஒவ்வொருத்தருக்கும் மாறும். ஆனால் ரெண்டுமே இன்னைக்கு தேதிக்கு அவசியம். அகத்தவம் மனோசக்தியை கொடுக்கறது, அகத்தாய்வு நம்ம தவறை உணர்ந்து மாற்றுவதற்கு உதவி செய்கிறது. ஸோ உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அகத்தாய்வு ரொம்ப முக்கியம். நோ டவுட் இன் தட். கரெக்ட் தான். ஏன் தெரியுமா, தியானம் தெரியாம இருக்கிறவங்களுக்கும் அடிக்கடிக்கு இன்ட்ராஸ்பெக்ஷன் நடந்துட்டே இருக்கும். செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் கண்டிப்பா. அப்ப அவங்களுக்கு நம்ம அது கரெக்டானே சொல்லமா இல்லையா ஐயா? கரெக்ட் தான் சொல்லணும். சோ தப்புன்னு தெரியலன்னா கஷ்டம் தானே. ஆமாமா. ரொம்ப நன்றி ஐயா உங்களுக்கு. உங்களுக்கு நிறைய வருஷம் நல்ல ஆரோக்கியம் கொடுத்துட்டு இப்படியே எங்க மாதிரி இன்னோசென்ட் அவங்களுக்கு நிறைய நீங்க வழி காமிக்கணும் என்னோட ஆசை. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நல்வாழ்த்துக்கள் ஐயா உங்களுக்கு. அம்மா நன்றி. வாய்ப்பு கொடுத்துட்டு ரொம்ப நன்றி அம்மா. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக லக்ஷ்மி குமார் அம்மா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கேளுங்கம்மா. நிறைய அன்பர்கள் இருக்காங்க. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. கேக்குதாங்கய்யா? நான் சிங்கப்பூர்ல இருந்து பேசுறேங்கய்யா. அது நல்லா உங்களோட ஸ்பீச் எல்லாம் நல்லா மக்களுக்கு இதமா எனக்கு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. அது கேட்க கேட்க ரொம்ப நல்லா எல்லாத்துக்கும் என்ன தேவையோ அதெல்லாம் கொடுக்குறீங்க. வாழ்த்துக்கள் ஐயா. அந்த கட்டார்ல வந்து தவ மையம் இருக்காங்கயா? ஆமா, கத்தார்ல இருக்கு. 2 தவ மையம் இருக்கிறது. தோஹால ஒன்று இருக்கு, கொஞ்சம் தள்ளி ராஸ்லஃபான்ல ஒரு அல்கோர்னு ஒரு இடத்துல இருக்கு. நீங்க வந்து என் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. இல்ல நெட்ல நீங்க போனீங்கன்னா என்னோட இமெயில் ஐடி இருக்கு, டெலிஃபோன் நம்பர் இருக்கு. நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இங்க அவங்க தொடர்புல வரலாம். இங்க வெள்ளிக்கிழமை கிளாஸ் நடக்கு, வரலாம். சரிங்க. வாரம் நீங்களும் கலந்துக்கிறீங்களாங்கயா? கத்தார்ல இருந்தா அந்த மன்றத்துல நான் இருப்பேன். கத்தார்ல இல்லாம வெளியூர்ல இருந்தா அங்க இருக்க மாட்டேன். அவ்வளவுதான். கத்தார்ல இருந்தா மன்றத்துல ஷுவரா இருப்பேன். நோ டவுட். சரிங்க. ஒன்னொன்னு நீங்க சொன்னதுல கொஞ்சம் எனக்கு புரியல. இந்த ஒரு திருமணத்துக்கு எங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது அந்த சட்டையில இந்த பறவை எச்சம் இட்டுருச்சுன்னு சொன்னீங்கல்ல, அது பறவையை நம்ம வாழ்த்திட்டு அந்த அதோட நம்ம கழுவிட்டு அந்த சும்மா அப்படியே சுத்தம் பண்ணிட்டு போகணுமா, இல்ல நீங்க சொன்ன மாதிரி வர முடியலன்னு சொல்லணுமா? அதுக்கு கடைசியில முடிவு என்ன செஞ்சா? அது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு உதாரணத்துக்காக நான் சொன்னேன். சப்போஸ் கடைசியில அவருக்கு எப்படி அந்த முடிக்கணும், அது எது அவர் என்ன செஞ்சிருந்தா கரெக்ட்னு சொல்றதுக்கு. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ அது என் தம்பியோட பொண்ணு கல்யாணம்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன செய்வேன்? கண்டிப்பா போவேன். கரெக்டா? போய் என்னுடைய பிரசன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஒரு ஃப்ரெண்டு அவங்க ஒரு 1/2 hour எடுத்துக்கலாமா? அதை கொஞ்சம், ஏன்னா இப்படி போனா அசிங்கம், பக்கத்துல இருக்கவங்க உட்காராம இருக்கலாம், என்ன அந்த ஆள் கிறுக்கனா இருப்போம் உங்களுக்கு அப்படிங்கிற 2 சேர் எடுத்து நவுட்டு போடுறது, மற்றவங்களுக்குலாம் துன்பம் கொடுக்கறதுக்கோ மற்றவங்களுக்குலாம் ஒரு முகச்சுளியை ஏற்படுத்துவதற்கும் நான் ஒரு காரணமா ஆயிடக்கூடாது. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு அது முதல்ல அது எவ்வளவு முக்கியங்கிறத பார்த்துட்டு அதற்கு தகுந்த மாதிரி அந்த கொஞ்சம் ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டு, இதை நம்ம கொஞ்சம் மனசு அமைதியா வச்சிருந்தாலே அது நம்ம மேல போடாது. இந்த பக்கம் இருக்கிற ஆள் மேல விழுந்திருக்கலாம், இங்க இருக்கிற ஆள் மேல விழுந்திருக்கலாம், நடுவில் போன என் மேல விழாம இருந்திருக்கும். எப்பன்னா நம்ம உள்ள கரப்டாகி உள்ள கருமைய பதிவுகள் இருக்கும் பொழுதுதான் நம்ம எதிர்பாராத சில சம்பவங்கள் நம்மை நடக்க வைத்து நம்மளை துன்பப்பட வைத்து பாவப்பதிவை கழிப்பதற்கு இயற்கை ஏற்படுத்துகிற ஒரு விஷயம். அதுவும் நான் எதுல ரொம்ப அட்டாச்சா இருக்கணும் அங்கதான் வச்சுட்டாயா ஆப்புங்கிற மாதிரி அங்கதான் ப்ராப்ளம் வரும். எனக்கு அது ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன், நான் ரொம்ப எதிர்பார்ப்போட போறேன்னு வச்சுக்கோங்களேன், அங்கன ஒரு சின்ன போட்டு அந்த ஒரு எதிர்பாராத ஒரு நிகழ்ச்சி ஏற்படுத்திட்டோம்னா 1 லட்சம் ஒரு 50,000 பாவப்பதிவு போறதுன்னு அவன் கணக்கு.
அப்போ நிச்சயமா அந்த இடத்துல நம்ம இம்மிடியட்டா அப்படியே போறது என்பது கொஞ்சம் கஷ்டம் தான். பக்கத்துல ஒரு டேப் தண்ணி இருந்தா கூட அந்த தண்ணீரை திறந்து அப்படியே தொடச்சிட்டு தம்பி கல்யாணம்னா போய் அங்கே போய் ஒரு துண்டை போட்டு துண்டை மாற்றிக்கலாம், தட்டையை கிளத்திக்கலாம், எத்தனையோ விஷயங்கள் பண்ணலாம். அது ஒரு கொஞ்சம் ஒரு ½ அன் ஹவர் டைம் இருக்கா, இதில் அதை எப்படி அதை நம்ம இது பண்ணிட்டு இதற்காக நம்ம போகாமல் இருக்கிறது அப்படிங்கிறது ஐ டோன்ட் திங்க் ஸோ. அது சரியாக எனக்கு படலை. நான் இருந்தால் கண்டிப்பாக போவேன். அந்த டேமேஜை எவ்வளவு குறைக்க முடியுமோ குறைச்சிட்டு போவேன், அவ்வளோதான். வாழ்க வளமுடன். போகிறது தான் சரியாக இருக்கும். நன்றிகள் ஐயா, அவங்க கூட்டாயிட்டாங்க. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஸ்ரீனிவாசன் பழனி ஐயா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வி ஸ்டார்ட் அண்ட் ஸ்வீட்டா கேட்கலாங்க. சீனிவாசன் பழனி ஐயா. கவிதா கோவிந்தராஜன் அம்மா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாமா? வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. இப்ப ஒரு ஆத்மா துன்பப்படுது கடைசி காலத்துல, அதுனா அது ஆசையின் காரணமாவா இல்ல கருமையத்தின் காரணமாவா? நம்ம நடக்கிற அத்தனைக்குமே அடிப்படை காரணம் நம்மளுடைய கர்ம வினைகள். நீங்க ஏற்கனவே ஒரு ஆசை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் பதிஞ்சிடும். நான் நினைக்கிறது, பேசுறது, செய்யறது அத்தனையும் உள்ளே பதிந்திருக்கிறது. ஸோ அதைத்தான் நம்ம கர்மான்னு சொல்றோம். ஸோ நடக்கிற அத்தனை விஷயங்களுக்கும் காரணம் கர்மா தான். ஸோ அதனால கர்மா தான். கர்மால ஆசை இருக்கு, கோபம் இருக்கு, துன்பம் கொடுத்தது இருக்கு, துன்பம் எடுத்தது இருக்கு, அத்தனை விஷயங்களும் அங்க உள்ள இருக்கு. அதற்கு ஏற்றாற்போல் அங்கே அந்த பாவம் புண்ணியம்ங்கிற தரத்திற்கு ஏற்றாற்போல் இன்பமும் துன்பமும் நமக்கு வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கிறது. ஆசை என்பதும் ஒரு கர்மா. கர்மாவின் காரணமாக நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது. இப்ப அந்த ஆசை எப்படி அவங்க அந்த மாதிரி துன்பப்படும் போது அது எப்படி நம்ம போக்க முடியாது இல்ல, அதுவா போனாதான் உண்டு, அப்படித்தானுங்கய்யா? இல்ல, நமக்கு இப்போ என்ன துன்பம் வருகிறதோ, இப்ப எந்த துன்பம் வந்தாலும் சரி, முதல்ல இந்த துன்பத்துக்கு காரணம் நான் தான் முதல்ல அது உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்ப எனக்கு வர சிக்கலுக்கு காரணம் நான் தான். இப்ப நான் இங்க இருந்து ஆபீஸ் இதை முடிச்சுட்டு நான் நேர இப்ப எங்க வீட்டுல இருந்து நான் ஆபீஸ் போனேன். இதை முடிச்சுட்டு எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை அலுவலகம் உண்டு. இப்போ நான் எனக்கு இங்க 10:30 முடிஞ்சிடும். இப்ப மணி 9:50 ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் 10:30 நான் கிளம்பி ஆகணும். ஒரு 20 நிமிஷத்துல 15 நிமிஷத்துல ஆபீஸ் போயிடலாம். 11 எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு. ஆனால் போற நேரத்துல அங்க டிராபிக்ல ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதனால ஏகப்பட்ட டிராபிக் ஜாம் ஆகி நிக்குது. ஒரு கிளியர் பண்ண ½ அன் ஹவர் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு காரணம் யாரு? அந்த ஆக்சிடென்ட் ஆனதோ டிராபிக் டிபார்ட்மெண்ட்டோ கத்தாரோ கிடையாது, என் கர்ம வினை. அப்போ இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். நான் எதை மாற்ற வேண்டும், எந்த குணத்தை மாற்றணும், எந்த செயலை மாற்றணும், இப்படிங்கிற ஐடியா எனக்கு வந்துட்டாலேயே இந்த சிக்கலுக்கு உண்டான தீர்வு என்னங்கிறது என் உள்ளுணர்வு எனக்கு சொல்லும். ஆனால் நான் இந்த உள்ளுணர்வுக்கு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு நான் தான் புத்திசாலி, நான் தான் பிஸ்தா, நான் நீ இப்படி அதை செய்யலாம், நான் இப்படி சொன்னேனே, நீ ஏன் இப்படி செஞ்ச, நான் என்னை முன்னிறுத்தும் பொழுது ஆண்டவன் கணக்கு அங்கே இயங்க விடாமல் நான் ஆண்டவனிடமே மோதும் பொழுது அங்கே சிக்கல் தொடர ஆரம்பிக்கிறது. 18 வருஷமா வீட்டுக்காரர் புகைப்பிடிக்காரன் அந்த அம்மா புலம்புறாங்கன்னா, 18 வருடமாக புகைப்பிடித்ததற்கு காரணம் அந்த வீட்டம்மா தான். வீட்டம்மா மட்டும் கொஞ்சம் மாறிட்டாங்க, அவர் ஒரு 6 மாசத்துலேயே அதை விட்டுருக்கலாம். ஆனால் அவங்க திருப்பி திருப்பி நான் தான் பிஸ்தான்னு சொல்லிட்டு இப்போ அதை மட்டும் செய்யாதீங்க, அதை மட்டும் செய்யாதீங்கன்னு எப்போ அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்களோ, இவங்களுக்கும் அவன் தான் வீட்டம்மாக்கும் இடையில இருக்கிற இடைவெளி கூட ஆரம்பிச்சிச்சு. நீ என்ன சொன்னாலுங்க, நீ என்ன புகை பிடிக்கிறது, நீ காலையில் சாயங்காலம் சீக்கிரமானாலும் வரமாட்டேன், லேட்டாக தான் வருவேன், வந்தாலும் வீட்டுக்கு வெளியில காரில் உட்காந்துட்டு அரை மணி நேரம் உட்காந்துட்டு தான் வீட்டுக்குள்ள வருவேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிற அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு முரண்பாடுகள் கூடி விடுவதை நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால் நம்ம தான் மாறணும். அந்த சிக்கல் போகணும்னா அதை மாற்றிட்டா போதும். அதை மாற்றுறதுக்கு தான் மகரிஷி அவர்கள் அந்த தவத்தின் மூலமாக அலைச்சூழலை குறைத்தால் நான் எதை மாற்றணுங்கிறது எனக்கு தெரிய வரும். அதை நம்ம கொஞ்சம் மாற்றிட்டோம்னு சொன்னால் கண்டிப்பாக சிக்கலுக்கு உண்டான தீர்வை கண்டுபிடித்து அதை முறையோடு போக்கி நம்ம ஈஸியாக அதுலேருந்து வெளியில் வந்துடலாம். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக மௌனம் இருக்கும்போது என்ன விஷயத்தை நினைப்பது சார் அப்படின்னு அப்படின்னு கேட்டிருக்காங்க. பார்த்தேன் நான், கேலக்சின்னு ஏதோ போட்டிருந்துச்சு. 2 கேள்வி இருக்குன்னு நினைக்கிறேன் சேட் பாக்ஸில். முதல்ல இந்த கேள்வி நீங்களே சொல்லிட்டீங்க, ரொம்ப நன்றி. மௌனம் இருக்கும் பொழுது எந்த விஷயத்தை நினைக்க வேண்டும்? ஒரு விஷயத்தையும் நினைச்சிடக்கூடாது. இதுதான் மௌனம் இருக்கணும். மௌனம் இருக்கும் பொழுது நீங்க கடல் அலையை பார்த்துட்டு இருக்கீங்க. கடல் அலையை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த அலை ஏன் பெருசா இருக்கு, இந்த இலையை அங்கேயே நின்றுச்சு, அப்ப எவ்வளவு முறை இந்த அலையில வருது, அது வருது போகுது, அதை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கிற மாதிரி எனக்குள்ள என்ன எண்ணங்கள் வந்தாலும் அந்த எண்ணத்தை ஆராய்ச்சி செய்யாமல், அதை கவனிக்காமல், அதை அலட்சியப்படுத்தி அப்படியே இந்த எண்ணம் வந்து சரி ஓகே ஃபைன்
அவ்வளோ. ஓகே. என்னென்ன என்ன வருதோ அப்படியே விட்டுருங்க. அதுக்கு நம்ம அப்படி ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். ஏப்பா 10,000 வாங்கினார், நம்மளும் கேட்க மறந்தே போச்சு, 1.5 வருஷம் ஆச்சே. டப்புன்னு ஒரு பேப்பர் எடுத்து 1.5 வருஷத்துக்கு முன்னாடி சுப்புங்கிற ஒரு பணம் வாங்கினார், தரவே இல்லை, நானும் கேட்க மறந்துட்டேன். ஒரு பேப்பரில் எழுதிடுறோம். அதுக்கப்புறம் அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. அந்த ஆள் ஏன் தரல, நம்ம ஏன் கேட்கல, நம்ம என்ன இவ்வளோ மோசமாயிட்டோமா, படம் எடுத்துடக்கூடாது. ஸோ வரக்கூடிய எண்ணங்களை தொடர விடாமல் ஒரு மூன்றாவது மனிதனாக ஒரு சாட்சி பாவனையாக உட்கார்ந்து கவனிச்சால் எப்படி கவனிப்போம்? நம்ம பக்கத்து வீட்டுக்குள்ள போறோம், அங்க வீட்டுக்குள்ள நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க, அதுல சொல்றதுக்கு எனக்கு உரிமையே கிடையாது. நான் பாட்டு பார்த்துட்டு இருக்கோம், அவர் வந்தார், என்ன இப்படி கத்துறாங்க, கத்துறாங்க அவனுங்க, ஏன் கத்துறாங்க, அந்த கேள்வி எனக்கு கிடையாது. இப்படி நீங்க உட்கார்ந்துட்டோம் சொன்னால் அங்க திணிவு பெற்ற பதிவுகள் எல்லாம் எண்ணங்களாக தொடர்ந்து வந்து 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 தானா குப்பையை குறைக்க ஆரம்பிச்சோம். முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், இந்த கம்ப்யூட்டரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், டீஃப்ராக்மெண்டேஷன் ஒன்று அப்பப்போ பண்ணுவோம். ஏகப்பட்ட செய்திகளெல்லாம் உள்ளே சேர்த்து சேர்த்து ஹார்ட் டிஸ்க்கு குழம்பி போயிருக்கும். கிச்சனில் வந்து நான் 4 வருஷம் வாங்கின சாமான அப்படி அப்படி அப்படியே வச்சிருக்கணும்னு வச்சுக்கோங்க. அதை எடுத்து ஜீரக டப்பாவில் போடாமல், காப்பித்தூள் டப்பாவில் போடாமல் வச்சுருந்தா எப்படி இருக்கும்? அதே மாதிரி மூளையிலையும் கருமையத்திலும் செய்திகள் இருக்கிறது. அப்போ மனசு என்ன செய்யும்? ரொம்ப குழம்பி போயிருக்கும். எதையுமே உருப்படியாக திங்க் பண்ண முடியாது, தன்னம்பிக்கை இருக்காது, எப்போ பார்த்தாலும் ஒரு சோர்வாகவே இருக்கும். அப்போ மௌனம் இருக்கும் பொழுது தானா ஜீரகமா எந்திரிச்சு போய் ஜீரக டப்பால உட்காந்துக்கும். நான் ஒண்ணுமே செய்ய வேண்டாம். மனசுக்கு வேலை கொடுக்காமல் இருந்தால் மனம் தன்னுடைய வேலையை மிகச்சிறப்பாக செய்ய ஆரம்பித்து விடுகிறது. அப்போ வரக்கூடிய எண்ணத்தை அதை ஜஸ்ட் கவனிங்க. ஆனால் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்காதீங்க, அலட்சியப்படுத்திக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருங்க. இதைத்தான் செய்யணும். எதையும் சிந்திக்க கூடாது. நீங்க மௌனம் இருந்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன எதுல தற்சோதனை பண்ணணும், எனக்கு வேலையே இல்லை, இல்லை எனக்கு இந்த கால் பிரச்சனை இருக்கு, இல்லை வீட்டுக்காரர் எனக்கு ஒரு நாள் பூ கூட அன்பா வாங்கி தந்ததில்லை, ஏதா வேணாலும் இருக்கட்டும், அதை கடைசியா எடுத்தீங்கன்னா இந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வு என்ன, நான் எதை மாற்ற வேண்டும், என்ன செய்தால் இவர்கள் அதை மாற்றுவார்கள் அப்படிங்கிற ஐடியா அப்ப கிடைக்கும். ஏன்னா அலைச்சூழல் 1 to 3 ஃப்ரீக்வன்சிக்குள்ள இருக்கும். அப்போ நம்ம இறைவனுக்கு க்ளோஸாக போயிருப்போம். நாம் என்ன வேணுமோ அங்கேருந்து எடுத்துக்கொள்ளலாம். ஸோ முதல்ல எதையும் சிந்திக்க தேவையில்லை. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக சீனிவாசன் ஐயா பழனியில இருந்து. ஐயா நீங்க இப்ப அட்மிட் பண்ணுங்க, அவருக்கு அட்மிட் ஆகலன்னு. வணக்கம் மேடம், தேங்க்ஸ் சார், நைஸ் ஸ்பீச் அகைன். பார்க்குறதே எப்பயுமே இட்ஸ் ஆல்வேஸ் மோட்டிவேஷனல். பெருசா கேள்வி இல்லை, பட் மோஸ்டா நீங்க ஏற்கனவே ஆன்சர் கொடுத்துருக்கீங்க. நம்மளால முடிஞ்சது ஹெல்ப் பண்ணணும்னு பாக்குறோம். சில டைம்ல நம்மளால யாருக்கும் ஹெல்ப் பண்ண முடியலன்ற ஒரு அந்த, ஏன்னா நமக்கு சிலதெல்லாம் வந்து தப்பு நடக்கும்போது நம்மளால தட்டி கேட்கவே முடியலையே அப்படின்ற ஒரு ஆதங்கம் இருக்கு. அது கோபமா வருது தப்பு செய்யறவங்கள பார்த்த உடனே. அது நம்ம எப்படி சார் அதை அவாய்ட் பண்றது? இத்தனைக்கும் அவங்களுடைய கர்ம வினைன்னு தோணுது, பட் நமக்கு அவங்க ஹெல்ப் பண்ணிருக்காங்களே, நம்மளால ஹெல்ப் பண்ண முடியலன்ற ஒரு ஆதங்கம் தான் சார். ஷோர். வாழ்க வளமுடன். கண்டிப்பாக இந்த சுச்சுவேஷன் நானும் நிறைய தடவை அனுபவிச்சிருக்கிறேன். இப்போ வந்து பர்டிகுலராக நம்ம வேதாத்திரியத்துக்குள்ள வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு சைடு எஃபெக்ட் என்னென்னா, நெகட்டிவான ஒரு சைடு எஃபெக்ட் என்னென்னா, நமக்கு நிறைய உண்மைகள்லாம் தெரிஞ்சு போச்சு. இப்போ என்ன நடக்கும், யார் என்ன தப்பு செஞ்சாலும் முதல்ல நம்ம கண்ணுக்கு தெரியும். ஐயோ இப்படி பண்ணுறாங்களே, இது பாவத்தை சேர்க்குறாங்களே, ஏற்கனவே செய்த பாவத்துக்கு தான் இந்த ஆள் இப்படி கஷ்டப்படுறாரு, இப்போ மறுபடியும் இதை செய்கிறாங்களே, இவங்க சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இப்போ நமக்குள்ள ஒரு ஆதங்கமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி நமக்கு உதவி பண்ணியிருப்பாங்களா இருக்கும், நம்ம க்ளோஸ் ரிலேட்டிவாக இருக்கலாம், இல்லை யாராவது இருக்கட்டும், உதவி செய்யணும்னு தோணுது. எல்லாம் உண்மைதான். இந்த இந்த இடத்துல மகரிஷி சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டு நான் அப்பப்போ அதை ஞாபகப்படுத்திக்குவேன். பிறரை மேய்ப்பதோ அடக்கி ஆள்வதோ நம்முடைய வேலை அல்ல. மற்றவங்களை கண்ட்ரோல் பண்ணணும், அடக்கி ஆள்வது, மேய்ப்பது, மேனேஜ் பண்ணணும், இந்த ரெண்டுமே நம்முடைய வேலை அல்ல. ஆனால் இப்போ என் பையன் இருக்கான், என் வீட்டம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, தம்பி இருக்கான், கொஞ்சம் கடமை இருக்குது, பொறுப்பு இருக்குது. அப்போ இந்த பொறுப்புணர்வோடு இதை நாம் செயல்படுத்தணும். அவங்க தப்பு செய்கிறாங்க, அது அவங்க கர்ம வினைன்னு போட்டு நம்ம பாட்டுக்கு உட்காந்துட முடியாது இல்லையா? இந்த 2 கேஸ்லேயுமே நாம் வந்து முதல்ல மனசுக்குள்ளே நம்ம சொல்கிறத அவங்க கேட்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சொல்லிடாதீங்க. முதல்ல ஒரு 3 மாதத்துக்கு அவங்கள வாழ்த்தணும். என்னென்னு, இந்த சிக்கல்லேருந்து அவர்கள் விடுபடுவதற்கு சரியான அவர்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் கிடைத்து அதிலிருந்து விடுபடுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஒரு வாழ்த்தை கொடுக்கணும். 1 வாரம் வாழ்த்து இல்லை 1 மாதம் வாழ்த்து. நான் இங்கே நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கிறேன். அந்த மனைவிக்கு வந்து பையனை வந்து இந்த ஊரில் இந்த காலேஜில் சேர்த்தா தான் அவனுக்கு சேஃப்டிக்கு பக்கத்தில் ஒரு சொந்தக்காரங்க இருக்காங்க, அங்கே இருக்காங்க அப்படிங்கிறது அம்மாவோட விருப்பம்.
ஆனா அந்த பையன் அவன் ஃப்ரெண்டு சேர்ற இடத்துல அங்கே போய் சேரணும்னு நினைக்கிறான். இதுக்கு அப்பாவும் சப்போர்ட் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு இந்த கேள்வி வரும், சார் அவர் தான் பையன் சொல்றதையும் அவர் கேட்குறாரு. ஆனா எனக்கு அதுல வந்து கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன்னா இங்க வந்து சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்கு. 10 கிலோமீட்டர் தூரத்துல போயிடுவாங்க, இவன் அங்க போயிடலாம், வசதியா இருக்கு. இப்ப அந்த காலேஜ் நல்ல காலேஜ் தான். இப்போ என்ன செய்யறது? நீங்க வீட்டுக்காரர்கிட்ட கேட்டிங்களா? ஏங்க நான் இப்படி ஃபீல் பண்றேன். ஆமா கேட்டுட்டேன். என்ன சொன்னாரு? நோன்னு சொல்றாரு. இதுதான் அவனுக்கு பிடிச்சிருக்கு, நீ ஏன் அதை மாற்றணும்னு நினைக்கிறேன்னு சொல்றாரு. முடிஞ்சு போச்சு. நீங்க கேட்டுட்டீங்க, அவர் நோன்னு சொல்லிட்டாரு, இனிமேல் மாத்துறது கொஞ்சம் கஷ்டம். நீங்க கேட்கறதுக்கு முன்னாடியே நான் என்கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா கேட்டுறாதீங்க. எப்போ இந்த மேட்ரு உங்களுக்கு வருதோ 10 நாள் உங்க கணவரை வாழ்த்துங்க, இதுதான் பெஸ்ட் நான் நினைக்கிறேன், நீங்க இதுக்கு ஒத்துழைத்தால் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு மனதோடு ஒரு முடிவை எடுத்தால் இந்த 2 பேரோட பாசிட்டிவ் எனர்ஜி அங்க ஒரு தவறு நடக்க இருப்பதாக இருந்தாலும் அதை மாற்றிவிடும் அப்படின்னு முதல்ல நீங்க வாழ்த்திட்டு அப்புறம் இந்த கேள்வியை கேட்டீங்கன்னா அந்த ஒரு வாரத்துல கொஞ்சம் பாசிட்டிவ் எனர்ஜி சேஞ்ச் ஆயிருக்கும். அவர் கேட்டா அவர் எஸ்ன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நார்மலா நிறைய விஷயங்கள்ல ஆண்களை விட பெண்களுக்கு சரியான முடிவை எடுக்கக்கூடிய ஒரு சக்தி, ஒரு ஆற்றல், ஒரு ஒரு உள்ளுணர்வு சக்தி ஆண்களை விட நான் நிறைய பார்க்குறேன். அவங்க டெசிஷன் கரெக்டாக இருக்கும். ஆனால் இதை வந்து ஏற்றுக்கொள்றது இல்லை, இல்லை மதிக்கிறது இல்லை, இல்லை இதை வந்து கண்டுக்கிறதே இல்லை. நம்ம தான் இதான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீட்டில் நம்ம ஆண்கள் செய்கிறத பார்க்குறோம். அதையும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் எடுத்து கன்சிடர் பண்ணிக்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு உதவி செய்தவர்களாக இருக்கலாம், முதல்ல வாழ்த்துங்க. நீங்களா போய் அட்வைஸ் பண்ணுறதுனால அது நடக்காது. ஆனாலும் நீங்கள் நமக்கு இவ்வளோ உதவி செஞ்சுருக்காருன்னா நீங்கள் என்ன செய்யணும், ஒரு 3வது ஆளாக ஒருத்தரை ஒரு லைட்டாக லிங்க் பண்ணி விட்டுருங்க. சார் அவர் நிறைய இதெல்லாம் சால்வ் பண்ணியிருக்கார் சார், நீங்கள் கொஞ்சம் அவர்கிட்ட கொஞ்சம் கேட்டு பாருங்களேன். சில நேரங்களில் நண்பர்களாக இருந்தாலும் உறவுகளாக இருந்தாலும் இவன் சொல்லி நான் என்ன கேட்குறதுன்னு உள் மனசு இடம் கொடுக்காது. அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இது ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற ஒரு ஒரு ஆணவம், தன்முனைப்பு, இது எல்லாருக்கும் இருக்கு. ஒரு பெர்சன்டேஜ் வித்தியாசம் இருக்கும், அவ்வளவுதான். அப்போ கணவன் சொல்லி மனைவி எக்ஸசைஸ் போடுறதா, மனைவி சொல்லி கணவன் எக்ஸசைஸ் போடுறதா, பக்கத்துக்காரம்மா வீட்டம்மா சொன்னா கூட அவர் போட்டுருவார், இல்லை அந்த அம்மா போடுவாங்க. இது ஒரு சைக்காலஜி. ஸோ அதனால் அதை கொஞ்சம் அப்படி மாற்றி விட்டுட்டீங்கன்னா மேபி அவர்கள் புண்ணியம் செய்திருந்தால் அந்த அட்வைஸை கரெக்டாக கேட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணி அதுலேருந்து வெளியில் வருவதற்கு அது உதவியாக இருக்கும். உங்கள் நினைப்பு வந்து ஒரு அற்புதமான ஒரு பாசிட்டிவான ஒரு ஒரு புண்ணியத்தை சேர்க்கக்கூடிய எண்ணத்தை மட்டும் வலிமைப்படுத்துங்க, கண்டிப்பாக அது அவர்களுக்கு போய் சேரும். நன்றி, வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக செல்வி அம்மா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கேளுங்க. எப்படிங்க எல்லாருடைய எண்ணங்களுக்கு ஏத்த மாதிரி பதில் சொல்றீங்க, அதுதாங்க அங்க சிறப்பு. நம்ம பதில் இல்ல, மகரிஷி கொடுக்குற ஒரு போஸ்ட்மேன், அவ்வளவுதான். எல்லாமே என் லைஃப்ல கூட நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, அது அப்படியே மேட்ச் பண்ற மாதிரி எனக்கு சொன்ன மாதிரியே இருந்தது. இப்ப நீங்க சொல்றது ஐயா கேளுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா நன்றிங்க ஐயா, எல்லாத்துக்கும் நல்லா பதில் கொடுக்குறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. அருட்பேராற்றல் உங்களுக்கு எல்லா பூரண உடல் நலம், அவங்களுடைய குடும்பம் நலமுடன் வளம் பெற இறைவனை பிரார்த்திக்கிறேங்க ஐயா. ஐயா இப்போ எனக்கும் என் கணவருக்கும் கருத்து வேறுபாடு காரணமா அவரு இதுக்கு முன்னாடி பேசின அன்பர் கூட சொன்னாங்கய்யா, அந்த கோபத்தால அவர் பேசுற கடுமையான வார்த்தைகள் தாங்கிக்காம குறிப்பிட்ட நாள் வரைக்கும் நம்மளும் பேசக்கூடாது, அவர் என்ன பேசினாலும் அப்படின்னு ஒரு மனநிலைய உறுதியோட இருக்கிறேங்கய்யா, ஒரு நிலைப்பாட்டுல. ஆனா அவர் கடுமையான வார்த்தைகள் பேசும்போது நம்மையும் அறியாம அந்த செகண்ட்ல பேசிடுறேங்கய்யா. அப்புறம் மறுபடியும் அந்த ஒரு செகண்டுக்கு அப்புறம் தான் அதை உணர்றேங்கய்யா. அதை எப்படி அதுல இருந்து மீள்றதுங்கய்யா? இப்போதைக்கு வந்து அவருக்கும் எனக்கும் இப்போ அவரு என் மேல விவாகரத்துக்கு தொடர்ந்து வழக்கு தொடர்ந்து ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு மேல போயிட்டு இருக்குங்கய்யா. எனக்கு ஒரு பையன் இருக்காங்க, 8th படிக்கிறாங்க. இப்போ நான் என்ன பண்ணலாங்கய்யா? இப்போ அவர் வந்து அவர் வந்து கரெக்ட், அவரு நாங்க சேர்ந்து வாழணும் அப்படின்னா நாங்க என்ன தவம் எப்படி நான் மேற்கொள்ளணும், இன்னும் நான் என்ன நடவடிக்கை எல்லாம் நான் மேற்கொள்ளணுங்கிறத கொஞ்சம் தயவு கொண்டு சொல்லுங்கய்யா, அன்பா கேட்டுக்கிறேங்க. வாழ்க வளமுடன்ங்கய்யா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இப்போ நீங்க என்னுடைய சாட் பாக்ஸில் நம்பர் தரேன், அதையும் நீங்க எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்க. இப்போ நான் சொல்றதை ஃபாலோ பண்ண முடியுமான்னு பாருங்க. சரிங்கய்யா. அதாவது இப்போ நீங்கள் ஆல்ரெடி மெடிடேஷன்லாம் எடுத்துருக்கிறீங்க, கண்ணாடி பயிற்சியெல்லாம் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் சொல்றதை மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதாவது ஃபர்ஸ்ட் இந்த கருத்து வேறுபாடுகள் 2 பேருக்கு இடையில கண்டிப்பா இருக்கும், இல்லாமல்லாம் அந்த கல்யாணமே ஆயிருக்காது. கருத்து வேறுபாடு
வேறுபாடுகளோடு இருக்கிற 2 பேரை சேர்த்தா தான் இவங்களோட பாவப்பதிவும் கழியும், இவங்களோட பாவப்பதிவும் கழியும். அது அவன் கணக்கு, ஆண்டவன் கணக்கு. ஆனா இந்த சரிங்க கருத்து வேறுபாடுகளும் முரண்பாடாக மாறிவிடாமல் இருவரும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி பொறுமை விட்டு கொடுத்தல் அதுபடி வாழும். சரி, இப்போ நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்பர் 1, நான் கொஞ்ச சரிங்க நேரத்துக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி, சரிங்க நமக்கு வரக்கூடிய துன்பத்திற்கோ சிக்கலுக்கோ காரணம் அவர்கள் அல்ல. குற்றவாளி என்று பாவி யாரும் இல்லை. என் கர்ம சரிங்க வினை காரணமாக என் கர்ம வினைனா நீங்க செய்த பாவங்கள் கிடையாது. உங்களுடைய அம்மா அப்பாவா இருக்கலாம், அவங்க அம்மா அப்பாவா இருக்கலாம், அவங்க அம்மா அப்பாவா இருக்கலாம். அது யார் மூலமானாலும் வெளியில வரலாம். 7 ஜெனரேஷனுக்கு ஒவ்வொரு எண்ணத்திற்கும் வலிமை இருக்கிறது என்று மகரிஷி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஸோ அதனால இது உடனே நம்ம என்ன பாவம் பண்ணோம்னு நினைச்சு உங்க மண்டையை குழப்பாதீங்க. நோ நோ நோ. கல்யாணமான புதுசில் வரக்கூடிய இந்த விஷயங்களுக்கெல்லாம் வந்து உங்க கர்ம வினை தான் காரணமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா நீங்க அதை எப்படி அணுகுகிறீர்கள் என்ற பிராரப்த கர்மம் அந்த பிரச்சனையை தீர்க்கிறதா வளர்க்கிறதா என்று அது தீர்மானம் செய்கிறது. ஓகே, என்ன பண்ணலாம்? நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, உங்க வீட்டுக்காரரை நினைச்சிட்டு சரிங்க ஐயா மெடிடேஷன் முடிஞ்ச உடனே, கண்ணாடி பயிற்சி முடிஞ்ச உடனே, இல்ல சரி எப்பெல்லாம் நேரம் இருக்கோ அப்பெல்லாம் கண்ணை மூடிட்டு உங்க வீட்டுக்காரரை நினைச்சு காலில் விழுந்து அவருடைய காலை தொட்டு, மனசளவுல அவர் சரி காலை தொட்டு, உங்கள் எதிர்பார்ப்பு படி நான் நடக்கவில்லை, என்னை மன்னித்து விடுங்கள், வாழ்க வளமுடன். இதை சரிங்க வந்து நீங்க எவ்வளவு சின்சியரா நீங்க செய்ய முடியும்னு பாருங்க. இதை நீங்க செய்யும் பொழுது எக்காரணத்தை கொண்டும் இந்த பிளஸிங் முடிச்சதுக்கு அப்புறம், தவம் செய்ததுக்கு அப்புறம் அவரை பற்றி யார் எதை சொன்னாலும் சரி, ஒரு துளி கூட அவர் மேல தப்பு இருக்குங்கிற அளவுல அவரை மேல குறை இருக்கிற மாதிரி மனசுல நினைக்கவே கூடாது. அவர் சரி இல்லைன்னா இன்னொருத்தர் இதை செய்ய போறாங்க, இன்னொருத்தரும் செய்யலைன்னா அது எனக்கு நோயா வரப்போகுது. இது எவ்வளவோ பெட்டர், மனசளவில் நான் இதை ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஸோ அதனால ஒன்று, இதை செய்ய முடியுமான்னு பாருங்க. இதை நீங்க சரி செய்யறதுக்கு என்ன செய்யணும்னா, அவரிடம் இருக்கக்கூடிய நல்ல குணங்களையும் நன்மைகளையும் தியாகங்களையும், உங்களுக்கு நன்மையே செய்யாட்டா கூட அவங்க அம்மா அப்பாவுக்கு செஞ்ச நன்மையா இருக்கலாம், அவங்க அம்மா பேச்சை கேட்டு கூட உங்கள்கிட்ட இவ்வளவு தூரத்துக்கு அதை வளர்த்து விட்டுருக்கலாம், எதா வேணாலும் இருக்கட்டும். அவர்களிடம் இருக்கிற நிறைகளை உங்க மனசுல வந்து அப்பப்ப நிறைச்சிக்கிட்டே இருங்க. இப்ப செய்யறது, இப்ப விவாதத்து போட்டது அதெல்லாம் கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு இதை நீங்க செய்ய முடியுமா அப்படின்னு பாருங்க. நிறைகளை மட்டும் போட முடியுமான்னு பாருங்க. 2, சரி 3வது, உங்களுடைய மெடிடேஷன் முடிஞ்ச உடனே எனக்கு ஏற்ற வாழ்க்கை துணையோடு என் குடும்பம் வளமாக வாழ வாழ்க வளமுடன் சொல்லிட்டு சரண்டர் ஆயிருங்க இறைவனிடம். அதாவது இந்த சங்கற்பத்தையும் வலிமை சேருங்க. எனக்கு ஏற்ற வாழ்க்கை துணையோடு சிறப்பாக வாழ வாழ்க வளமுடன் அப்படின்னு இந்த ஒரு சங்கற்பத்தையும் வலிமைப்படுத்துங்க. முதல்ல மன்னிப்பு கேட்குறீங்க, அதாவது சரிங்க உங்க எதிர்பார்ப்புப்படி நான் நடக்கலைன்னு சொல்லிட்டு, சரியா? இந்த ஒரு 3 விஷயத்தை செய்யுங்க. இந்த 3 விஷயத்தை செய்யும் பொழுது எக்காரணத்தை கொண்டும் ஹஸ்பண்ட் மேல நெகட்டிவ் எதிர்மறை உணர்வுகள் எதுவும் இல்லாம இதை சரிங்க நீங்க செயல்படுத்துங்க. சரிங்க நீங்க வந்து 1.5 வருஷம்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆமாங்க பட் வந்து கிட்டத்தட்ட 4 வருடங்களாக இந்த கேஸ் ஓடி போய், அதுவும் அவருடைய வயசு 50 வயசுல அப்புறம் அது ஒண்ணா சேர்ந்திருக்காங்க. நான் சரிங்க சொல்றது இதே டெக்னிக் தான், வித்தியாசமா எதுவுமே நான் சொல்லலை. சரிங்க அஹ், அவரு அதுல கால் மனசார மன்னிப்பு கேக்குற மாதிரி ஒண்ணுங்க சார். இன்னொன்னு வந்துங்கய்யா மன்னிப்பு கேட்கறது மனசுல அவருடைய நிறைகளை, அவர் செய்யற நன்மைகளை, அவர் செய்த நன்மை. இப்ப அவர் ஓகேங்கய்யா வந்து நீங்க வந்து ஒரு பையன் இருக்கான், இப்ப 8th படிச்சிருக்காங்கிறீங்க. அப்ப இந்த 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பையனை கவனிச்சிருக்கார், பையனுக்கு தேவையானதை செஞ்சிருக்கிறார், உங்களுக்கு தேவையானதை செஞ்சிருக்கிறார். அப்போ சரிங்க அந்த ஒரு 12 8th படிக்கிறானா 12 வருஷத்துக்கு 11 வருஷத்துக்கு ஒண்ணா இருந்திருக்கிறீங்க இல்லையா? அப்போ ம். அவர்கள் செய்த நன்மைகள் தியாகங்கள், அவர்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணங்கள், அதை கொஞ்சம் மனசுல அப்பப்ப நிறைச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வாழ்த்துக்கு அவ்வளவு ஒரு 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 பலன் இல்லாம போயிடும். அது 2வது விஷயம். 3வது, ஏற்ற வாழ்க்கை துணையோடு நான் சிறப்பாக நானும் என் குழந்தைகளும் வளமோடு வாழ்வோம், வளமோடு சரி வாழ வாழ்க வளமுடன் அப்படின்னு ஒரு சங்கற்பத்தையும் போடுங்க. முடிஞ்சா உங்க பையன்ட்டையும் சொல்லி அதே மாதிரி வாழ்த்த சொல்லுங்க. இது எல்லாமே நீங்க எப்ப செய்யணும்னா, இவரோடு நீங்கள் வாழ மனசுல விருப்பம் இருந்தால் மட்டுமே இப்படி செய்யணும். இப்படி இல்லைன்னா நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் பண்ணுங்க, நான் அதுக்கு என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். ஓகேவா? வாழ்க வளமுடன். நான் சாட் பாக்ஸ்ல நம்பரை போட்டுருக்கேன். ஓகேங்க நன்றிங்க ஐயா, ரொம்ப ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன்ங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நம்பர் போட்டிருக்கேன், கரெக்டா செக் பண்ணிடுங்க. கரெக்ட். அந்த 97க்கு முன்னாடி ஒரு ப்ளஸ் போட்டுருங்க, இல்லாட்டி அது அவங்க இந்தியா நம்பர்னு நினைச்சிருக்கலாம். ஜஸ்ட் அதாவது +974 போட்டு அந்த நம்பர் கரெக்ட். நன்றி நன்றி. நான் டைப் பண்ண போனேன், உங்க மெசேஜ் பார்த்துட்டேன். ஓகேங்க, ஓகே. அடுத்ததாக நன்றிகள் அம்மா. அடுத்ததாக சாந்தி சுந்தரம் அம்மா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாமா? வாய்ப்புக்கு நன்றி சுசிலா அம்மா, வாழ்க வளமுடன். ஐயா முத்து ஐயா, வாழ்க வளமுடன்ங்க ஐயா.
வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பெரிய குளத்திலிருந்து பேசுறேங்கய்யா. சந்தோஷம். எனக்கு மனசுல தோன்றதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல போறேன். ஷார்ட்டா தான் சொல்ல போறேன். சரியா? நிறைய அன்பர்கள் இருக்காங்க. ஐயா, நீங்க இது அதிகப்படியா சொல்றேன்னு நினைக்காதீங்கய்யா. என் உள்ளுணர்வு சொல்றத நான் சொல்றேன். நுண்மான் நுழை புலன் அறிவின் சிறப்பின் உச்சம் இந்த முத்து ஐயா. வேதாத்திரியத்துல எங்களுக்கு வேதாத்திரிய விருதுகளாக இருக்கிற எங்களுக்கெல்லாம் கிடைத்த வேதாத்திரியன் என்ற சொல்லக்கூடிய அந்த ஞானியின் உச்சக்கட்ட முத்து நீங்க தாங்கய்யா. கண்டிப்பா சொல்றேன். 2வது, எங்களுக்கு கேட்பதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு கற்பக விருட்சமாக இருக்கக்கூடிய வேதாத்திரியத்தின் முத்து நீங்க தாங்கய்யா. ஏசி ஆஃப் பண்ணிடுவா. ஐயா ரொம்ப அம்மா சுசிலாமாவே சொன்னாங்க, எல்லாரோட மனசுக்குள்ளரையும் போய் அவங்க மனசுல என்ன நினைப்பாங்கன்னு. உண்மையிலேயேங்க, இது அதிகப்படியா சொல்றேன்னு நினைக்க வேண்டாம். எங்களுக்கு இப்படி ஒரு சொத்து கொடுத்துருக்காங்க மகரிஷி என்பது மகரிஷிக்கு ரொம்ப நாங்க நன்றி கடன் பட்டிருக்கோங்கய்யா. இறைநிலைக்கு மகரிஷி கொடுத்ததுக்கு நன்றி. இறைநிலைக்கு வேதாத்திரி ஐயா எங்களுக்கு வேதாத்திரியத்தோட இப்படி ஒரு அன்பரை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. அப்படிங்கும் போது வேதாத்திரிக்கு எங்களுடைய மகரிஷிக்கு எங்களுடைய நன்றியை நாங்க தெரியப்படுத்துறோங்கய்யா. ரொம்ப அற்புதமாக இருந்ததுங்கய்யா. ஒன்றுலயும் எந்த ஒரு குறையோ எதுவுமே கிடையாதுங்கய்யா. நீங்க சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்களை பதப்படுத்தி கொண்டிருக்கிறது, பண்பட்டதையும் தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறது. அந்த கிரெடிட் அவருக்கு தான் போகும். வாழ்க வளமுடன். நன்றி நன்றி. அடுத்ததாக ஜெயா அம்மா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாமா? வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. எனக்கு நான் உங்க ஸ்பீச் இப்போ தொடர்ந்து கொஞ்ச நாளாக தான் கேட்டுட்டு இருக்கேன். பட் ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கு. நான் வேதாந்திரி மகரிஷி 2015 நான் கத்துக்கிட்டேன். பட் ஆஃப்டர் தட் கொஞ்சம் எது ஏன் பண்றோம், எந்தெந்த தவம் ஏன் பண்றோன்ற ரீசன் தெரியாம நான் பாட்டுக்கு பண்ணிட்டு இருப்பேன். லைக் ஃபர்ஸ்ட் துரியதவம், அப்புறம் துரியாதீதம், அப்படி என்ன ரீசனுக்கு என்ன பர்பஸ்க்கு சேரும்ன்றது எனக்கு சரியா தெரியாம இருந்தது. பட் ஆஃப்டர் உங்க ஸ்பீச் கேட்கும் போது புரியுது. ஓகே, இந்தந்த இதுக்காக இந்தந்த தவம் செய்யலாம், இந்த மாதிரிலாம் இது பயன்படுத்தலாம் அப்படின்னு. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இது ஒரு ஒரு நாலேஜபிளா இருக்கு எனக்கு. இவ்வளவு வருஷமா நான் நிறைய ஸ்பீச் கேட்கிறேன். பட் எனக்கு அந்த அளவுக்கு ஒரு கேட்சிங்கா இல்லை. பட் நீங்க சொல்றது இட்ஸ் எனக்கு ரொம்ப ஈஸியா புரியுது. சரி, இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, எனக்கு ஒரு அக்கா ஒரு தங்கச்சி இருக்காங்க. ஸோ தங்கச்சி எப்போ நான் பேசினாலுமே ஒரு டாக்ஸிக் பிஹேவியரா பிஹேவ் பண்றாங்க. எப்படின்னா, நான் எது செஞ்சாலுமே அதுல ஒரு குறை கண்டுபிடிச்சு அதை எல்லார்கிட்டையும் சொல்லி என்னை எப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அப்பெல்லாம் ஒரு மட்டமா ப்ரொஜெக்ட் பண்ணவே ட்ரை பண்றது. அது ஏன்னு எனக்கு தெரியல. நானும் எவ்வளவோ ஜஸ்டிஃபை பண்றேன், என்னுடைய சூழ்நிலைகளை எக்ஸ்பிளைன் பண்றேன். அது புரியுதா புரியலையா அது என்னன்னே தெரியல. எது செஞ்சாலுமே எஸ்பெஷலி எங்க அப்பாவுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணாலோ வேற யாருக்கும் நான் எதை பண்ணாலும் அது அவளுக்கு தெரிய வந்துச்சுன்னா உடனே அதை பத்தி டீட்டெயில்டா பேசிக்கிட்டே இருக்கிறது. பேசிட்டு அந்த எண்ட் ஆஃப் த கான்வர்சேஷன்ல நீ இப்படி செஞ்சிருக்கூடாது, நீ அப்படி செஞ்சிருக்கூடாது, எப்போ பாரு அட்வைஸ் பண்ற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கா. நீங்க இப்போ சொல்ற மாதிரி டெய்லி அவளை தவம் பண்ணிட்டு வாழ்த்துறேன். பட் ஈவன் தோ அந்த எந்த ஒரு சேஞ்சஸுமே தெரியல. சரி, நம்ம பேசாம விட்டுறலாம், பேசுறதுனாலதான் நமக்கு இப்படி தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு மன அழுத்தமா இருக்கு பேசினா அப்படின்னு சொல்லி பேசாம இருந்தாலும் திருப்பி ஒரு 3 மாசம் கழிச்சு திருப்பி அவளே லைன்ல வருவா. ஏதாவது ஒரு இஷ்யூவோட தான் வரா. வந்தா பேசினா, என்னடி நீ போனே பண்றது இல்லை அப்படி. சரி, அப்ப நம்ம நார்மலா பேச ட்ரை பண்ணா கூட அவ திருப்பி திருப்பி ஏதாவது நம்ம சொல்றதுல இருந்து ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கிட்டு அதை வச்சே திருப்பி 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 பேசுறது. இது எப்படி ஹேண்டில் பண்றது? இந்த உறவை நான் கட் பண்ணவும் முடியாது, பட் இது என்னால இழுத்துட்டு போகவும் முடியல. இது எப்படி ஹேண்டில் பண்றதுனே தெரியல. அது கொஞ்சம் ஏதாவது அட்வைஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இல்ல என்ன தியானம் பண்ணி எப்படி இது பண்றது, ஹேண்டில் பண்றது? எஸ்பெஷலி ரிலேஷன்ஷிப்ல இந்த பிரச்சனை இருக்கு. ஓகே, வாழ்க வளமுடன். நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தால் உங்களுக்கு மட்டும் இல்லை, பல குடும்பங்களில் ஒரு 90% குடும்பங்களில் இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. அப்போ தான் நம்ம பாவ பதிவு சீக்கிரம் கழியும். உண்மையிலே நீங்கள் அவங்களுக்கு தான் நிறைய நன்றி கடன் செலுத்தணும். ஏன்னா டெய்லி ஒரு 4 குறையை சொல்லி உங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அப்பா பெர்மனண்ட்டாக இப்போ என் பர்ஸில் ஒருத்தர் 10,000 ரூபாய் வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி பெர்மனண்ட்டாக ஒருத்தர் என்னுடைய அந்த கருமையத்திலிருந்து ஒரு 1000 பாவப்பதிவை ஒருத்தர் கழிக்கிறதுக்கு ஒரு கான்ட்ராக்டர் போட்டு எனக்கு ஒருத்தர் இறைவன் படைச்சிருக்காருன்னா எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் அது. அதனால் அவர்கள் இந்த ஆடியோலாம் அவங்க கேட்டுறாம எனிவே அவங்க இப்போ அவங்க பாட்டுக்கு அதை பண்ணட்டும். இப்போது
உங்கள் வீட்டுக்கு இப்போ எனக்கு வந்து ஒரு தபால் வருது, போஸ்ட்மேன் ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை பார்க்குறேன், வீட்டு நம்பர் 19 காசிம் நகர், கேடிசி நகர், திருநெல்வேலி, எல்லாம் கரெக்டாக இருக்குது. பேர் வந்து வேற ஒரு பேர் எழுதியிருக்கு, என் பேர் போடலை, முத்துன்னு போடலை, ஏதோ ஒரு குமார்னு ஏதோ ஒன்று போட்டிருக்கு. சார் அட்ரஸ்லாம் கரெக்டு, ஆனால் ஆள் நான் இல்லை. நீங்கள் இதே குமார்னு ஒருத்தர் இந்த தெருவில் எங்கேயாவது இருக்காரான்னு பாருங்க. நான் 2வது தெருவில் இருக்கேன், மேபி 3வது தெருவில் குமார்னு ஒருத்தர் இதே 19ஆம் நம்பர் வீட்டில் இருக்கலாம். அதனால் இது எனக்குள்ள லெட்டரில் நீங்கள் சென்டரை பார்த்தாலே தெரியுது, எனக்கு உத்தரப்பிரதேசத்தில் யாரையுமே தெரியாது. அதனால் இது நிச்சயமாக நான் இல்லைன்னு சொல்லி அவர்கிட்ட அந்த கவரை கொடுத்துருவோம். அவர் அந்த கவர் யார் உரியவரோ அவர்கிட்ட கொண்டு கொடுப்பாரு, தெரிலன்னா அவர் பாட்டுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவார். உண்மையா இல்லையா? அவ்வளோதான். இப்போ யார் ஒருவர் நம்ம குறை சொன்னாலும் உண்மையிலேயே நீங்கள் அந்த குறைக்கு உண்டான, அந்த குறைக்கு உண்மையான காரணமானவர் இல்லை என்றால் அவங்க பாடு சொல்லிட்டு போகிறாங்க. இது உங்களுக்கு கடவுள் ஆண்டவன் கணக்குப்படி இது உங்களுக்கு உரியது அல்ல. இந்த மனசை மட்டும் நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா ஒரு மெடிடேஷன் வேண்டாம். நீங்கள் வாடுக்கு இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுட்டு நான் என்ன செய்யணும், இப்போ என் கடமை என்ன, அவ்வளோதான். நீங்க செய்யறது நேர்மையாக இருக்கும் பொழுது, உண்மையாக இருக்கும் பொழுது, அப்பாவுக்கு உதவி செய்யறீங்க, இதுல அவங்க ஒரு குறையை கண்டுபிடிச்சு செய்யறாங்க அப்படின்னு சொன்னால் அவர்கள் அவர்களுடைய அறிவுப்படி, அவர்களுடைய அனுபவப்படி, இன்ஃபேக்ட் என் கர்ம வினைப்படி அவர்கள் இப்படி பேசுகிறார்கள், இவ்வளவுதான். அது பாட்டுக்கிட்டும். மழை பெய்யுது, ஏன் மழை பெய்யுது, நாய் குலைக்குது, ஏன் நீ இப்ப குலைக்க, நான் வரும்போது நீ ஏன் குலைக்க, நான் வந்து அற்புதமா ஒருத்தருக்கு 1 லட்சம் ரூபா நன்கொடை கொடுக்க போறேன், நீ இப்ப போய் குலைக்க, கேட்போமா? கேட்க மாட்டோம். அதுக்காக நான் நாயின்னு சொல்லலை, உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஸோ கொஞ்சம் மனசில் யோசிச்சிங்கன்னா ஒரு மெடிடேஷன் ஒன்றும் வேண்டாம். அவங்க அனுபவப்படி சொல்லுகிறார்கள். இந்த கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இந்த மேட் பைத்தியக்காரர்களாக இருக்காங்களே, அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் யாருக்கும் வந்ததே இல்லையா? ஏன்? அவங்க இந்த கணக்கை உள்ளே போடுறதில்ல. அவள் ஏன் என்ன இப்படி சொன்னான், நீ என்ன வேணாலும் சொல்லு, நான் எனக்கு என்ன இருக்கோ நான் அதுபடி நான் வாழ்ந்து கொண்டு இருப்பேன். இது ஒரு குழந்தை மாதிரி நம்ம மனசை வச்சுக்கிட்டோம் சொன்னால் குழந்தையும் தெய்வமும் ஒன்று அப்படிங்கிற லெவலுக்கு வந்துடலாம். ஆனால் குழந்தை மாதிரி பாம்பு கிட்ட போக முடியாது. அந்த அளவுக்கு என்னுடைய அறிவை பயன்படுத்தணுமே ஒழிய இவங்க ஏன் இப்படி சொல்றாங்க, நான் நல்லது செஞ்சா கூட நோ. தங்கை என்பது இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு உறவு. அதனால நீங்க கரெக்டா சொன்ன மாதிரி அதை கட் பண்ண முடியாது. அவங்க அப்படிதான் இருப்பாங்க, நோ ப்ராப்ளம். நீ எப்படி வேணாலும் இரு, நீ என்ன வேணாலும் குறை சொல்லு, ஆனா நான் எது சரியானதோ எது என்னால் முடியுமோ அதை நான் செய்ய போறேன், செய்வேன். சிம்பிள். நீங்க செஞ்சிட்டீங்கன்னா அவங்க பார்ப்பாங்க, சொல்லி சொல்லி பார்த்து இது ஒன்றும் வேலைக்கு ஆகலையே, எதுக்கு சொல்லணும், இதுல போய் நான் அடிச்சுக்கிட்டே இருப்பேனா, இந்த செவுத்துல என் கை தான் ஒழிக்கும். எவ்வளவு நேரம் அடிப்பேன், இது உடைய ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தா உடைப்பேன். நீங்க உடைய ஆரம்பிச்சிருக்கீங்க, அதனால அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா இந்த ரிஃப்ளெக்ஷன் திருப்பி வரும், அந்த காந்தாலை திருப்பி வரும்போது சொல்லும், பயந்துட்டாங்க, அப்செட் ஆயிட்டாங்க, அப்போ இவங்க செய்யறது தப்பு தான் அப்படின்னு அவங்க எண்ணத்துக்கு ஒன்று தோணும். அதனால இந்த காதலை வாங்கி அந்த காதலை விடுகிற அளவுக்கு உண்மையிலேயே அவர்கள் சொல்வது உண்மையாக இருக்குமே என்றால் நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். இல்லை என்றால் நீங்க பாட்டுக்கு உங்க டிராவல் போய்கிட்டே இருங்க. அதுக்காக அவங்கள சண்டை போடலை, 1% கூட நீங்க நீ இப்படி சொல்லியிருக்க கூடாதுன்னு கேட்டதும் இல்லை. அப்படி இருந்து பாருங்க, அதுக்கப்புறம் உங்க வாழ்த்து பலிக்கா இல்லையான்னு பாருங்க, கண்டிப்பா வலிக்கும். நம்மளுடைய வாழ்த்து பலிக்க வேண்டும் என்றால் மனதளவில் அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். சாட்சாத் இறைநிலை தான் அவர்களுக்குள் இருந்து இப்படி பேசிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு ஒரு நிமிஷம் அப்பப்ப இதை நினைச்சு பாருங்க. அவர்கள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர்கள் குடும்பத்திற்கு செய்த நன்மைகளை கொஞ்சம் மனசுல போட்டு நிரப்புங்க, கண்டிப்பாக சால்வ் ஆயிரும். மெடிடேஷன்லாம் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ அதனால் நிச்சயமாக 2015 சிஸ்டத்தில் இருக்கேன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஸோ அப்போது கிட்டத்தட்ட 10 வருடங்கள், அப்போ நிச்சயமாக உங்கள் மனோசக்தி அதுக்கு பயன்படும். ஆனால் மனதளவில் ஏற்றுக்கொள்ள வேண்டும், திருப்பி குறை சொல்லாமல் வேண்டாம். உண்மை இல்லை, நான் இது எனக்கு வந்து கவரே இல்லை, எனக்கு வந்த போஸ்ட் இல்லை, அது அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டீங்க, முடிஞ்சு போச்சு சீன். நன்றி, வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக ராம் ஐயா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாம் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா இப்ப வந்து 2K கிட்ஸ்ன்னு சொல்றாங்க, ஒரு ஃப்ரெண்டை விட்டுட்டு இன்னொரு ஃப்ரெண்டுக்கு போயிடுறது, ஒரு லவ்வரை விட்டு இன்னொரு ஃப்ரெண்டுக்கு போயிடுறது, அந்த மாதிரி வந்து ரொம்ப துன்பம் கொடுக்குறாங்க. என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அது ஒரு கொஸ்டினா கேட்டாங்க. இந்த மாதிரி போறாங்க, ஆனா அவங்களுக்கு வந்து துன்பம் கொடுக்குறோம், அப்போ ஒரு ஃப்ரெண்டோட க்ளோஸா பழகிட்டு அவங்களுக்கு வந்து துன்பம் கொடுக்குறோம் அப்படின்ற அந்த ஒரு ஃபீலிங்கே இல்லை. அதாவது அப்படி அப்படியே இந்த வாட்ஸ்அப் இது ஃபேஸ் யூடியூப் ரீல்ஸ் மாதிரி அப்படி அப்படியே போயிடுறாங்க. அது வந்து எதனால அப்படின்ற அது ஒரு இது வேணும். அதாவது ஒரு ஃப்ரெண்டை விட்டுட்டு இன்னொரு ஃப்ரெண்டோட நல்லா ஜாலியா இருக்காங்க, ஒரு ஃப்ரெண்டுக்கு துன்பம் கொடுத்துட்டு, இது ஒரு காரணம். அப்புறம் இன்னொருதுங்க, இப்ப கத்தார்ல ரீசெண்டா குண்டு போட்டாங்க ஈரான் அப்படின்னு நியூஸ் நாங்க கேட்டோம். அப்ப உங்களோட மனநிலை எப்படிங்க இருந்துச்சு, அது ரெண்டையும் சொல்ல முடியுங்களா? சூப்பர்.
வாழ்க வளமுடன். முதல் கேள்விக்கு வருவோம். ஃப்ரெண்ட்ஸை மாற்றுறாங்க, லவ்வரை மாற்றிடுறாங்க. சமுதாயம் இந்த ஒரு சைடில் பார்த்தோம்னா இந்த மாதிரியான தாக்கங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து அட்டகாசமாக நம்மளை விட 10 மடங்கு அறிவில் சிறப்பாக செயல்படுகிறார்கள். நம்மளால் செய்ய முடியாததெல்லாம் இன்னைக்கு வந்து யங்காக இருக்கும்போதே செய்கிறார்கள். ஒரு பக்கம் வளர்ந்து கொண்டு இருக்கிறது. அந்த மகரிஷி சொன்ன மாதிரி பொருள் துறையில், விஞ்ஞானத்துறையில் அது ஆல்ரெடி ஒரு சேச்சுரேஷன், ஒரு நல்ல நிறைவு கிடைத்து விட்டது. ஆனால் அருள் துறையில் தான் நம்ம கிடைக்கல. ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த சமுதாயத்தில் அருள் துறை எவ்வளவோ வளர்ந்து கொண்டு இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் வளர்ந்துச்சுன்னு சொன்னால் அந்த பேலன்சிங் அது சரியாயிரும். இந்த உலக சமுதாய சேவா சங்கம் மாதிரியான ஆன்மீக அமைப்புகள் இதைத்தான் செய்து கொண்டு இருக்கிறது. நம்ம வந்து அதை கவலைப்படாமல், பயப்படாமல் இன்னும் கொஞ்சம் வாழ்க வளமுடன். அதுவும் பர்டிகுலராக நம்மளுடைய வேதாத்திரியம் இன்னைக்கு இருக்கிற அத்தனை குழந்தைகளுக்கும் இது போய் சேர வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு இங்கே நாங்கள் குழந்தைகளுக்கு கிளாஸ் எடுக்கிறோம். 1 இயர் யோகா ஃபார் யூத் எம்பவர்மெண்ட் எடுக்கிறோம். உண்மையிலேயே வந்து அந்த பெற்றோர்கள், அம்மாவுக்கு ஒரு பையன் 10th படிக்கிற பையன் இங்கே இருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு ஒரு ஃபோன் வந்திருக்கு. அவங்க ஏதோ பேசுகிறாங்க, அதில் வந்து திட்டுறாங்க. இந்த அம்மா உடனே அதை கேட்டு அப்செட் ஆகி அழ ஆரம்பிச்சிருக்காங்க. ஏம்மா நீ அழுகிற? அந்த பையன் ஆல்ரெடி 1 இயர் யோகா கோர்ஸ் முடிச்சிருக்கான். இது வந்து கர்ம வினை. இதுக்கு நீ அழுதைன்னா நீ இன்னும் புதுசாக ஒரு பாவத்தை சேர்க்க அந்த பாவம் எங்களுக்கும் வந்து சேரும். நடப்பதெல்லாம் கரெக்டாக நடந்துகிட்டு இருக்கு. நீ என்ன பண்ணணும்னு இப்போ யோசிச்சுப்பார். நடந்ததை விட்டுரு, அவங்க சொன்னதை விட்டுரு, நான் என்ன செய்யணும் இப்போ, இவ்வளோதான் அப்படின்னு பையன் சொல்கிறான். அதுக்கப்புறம் அம்மாவும் அப்பாவும் ஓடோடி வந்து ஐயா நாங்களும் இந்த கோர்ஸ் எல்லாம் படிக்கணும்னு கிட்டத்தட்ட பேரண்ட்ஸ் நிறைய பேர் பசங்க சொல்லி வர்றாங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு பெரியவங்களை மாற்றுறது கஷ்டம், பசங்களை மாற்றுறது ரொம்ப 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 ஈஸி. ஆனால் அதை இன்னைக்கு வேதாத்திரியம் அந்த பொக்கிஷம் கையில் இருக்குது. ஆனால் எல்லாருக்கும் போய் சேர முடியல. அதை சேர்க்கறதுக்கு நம்ம வந்து நம்மளான எண்ணத்தை நம்ம போடுவோம். ஸோ ஆஸ் எ டீச்சராக வந்து அவங்களுக்கு வேல்யூஸ், அந்த வேல்யூஸ் இல்லாததுனால இன்னைக்கு வந்து பணம் எப்படி சம்பாதிப்பது என்பதை சொல்லிக் கொடுக்குற கல்லூரிகள் இன்னைக்கு வந்து சந்தோஷமாக வாழ்வது எப்படி அப்படிங்கிறத நம்ம சொல்லிக் கொடுக்கல இந்த சமுதாயம். அதுதான் காரணம். அதுக்கு நம்மளான எண்ணத்தை நம்ம ஸ்ட்ராங்காக வலிமைப்படுத்திட்டோம் அப்படின்னு சொன்னால் அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். முதல் விஷயம். 2வது விஷயம், நீங்கள் கேட்ட கேள்வியை நீங்கள் அங்கே வந்து நான் 22ஆம் தேதி வந்து அரக்கோணத்தில் 353வது கிராமிய சேவை திட்டத்தோட நிறைவு விழாக்கு கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அதனால் நான் அங்கே இருந்தேன். ஆக்சுவலாக திருநெல்வேலிக்கு ஒரு 2 days போயிட்டு அங்கே போயிட்டு அதை அட்டன் பண்ணிவிட்டு அன்னைக்கு நைட்டு அங்கே ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு 9 மணிக்கு கிளம்பி 12:30க்கு ஏர்போர்ட் வந்து 3 மணி ஃப்ளைட்டில் ஏறி இன்றைக்கி காலையில் இங்கே வந்திருக்கிறேன். 23ஆம் தேதி காலையில். 23ஆம் தேதி சாயங்காலம் ஒரு 6:45 இருக்கும். நான் வீட்டில் தான் இருந்தேன். பயங்கர சவுண்டு மாடியில், எங்கள் வீட்டு மாடியில் தான் ஏதோ விழுந்துட்டா அல்லது என்ன இவ்வளோ சவுண்டு கேட்க அப்படின்னு சொல்லிட்டு நான் மெதுவாக எழுந்திரிச்சு மாடியில் போய் பார்க்குறேன். ஒன்றும் இல்லை, ஆனால் சவுண்டு கேட்டுகிட்டே இருந்துச்சு. அப்புறம் தான் சரி இது வெளியில் தான் எங்கேயோ சவுண்டு நடக்குன்னு சொல்லிட்டு வெளியில் வந்து பார்த்தா ஆல்ரெடி எங்கள் காம்பவுண்டில் ஒரு 50 வீடுகள் இருக்குது. அவ்வளோ பேர் வெளியில் தான் நின்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் தான் அப்படி பார்த்தா மேலே மிசைல் போகுது. 2 மிசைல் ஒன்றுக்கு மோதுதுன்னா இவங்க கவுண்டர் அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ அங்கே எல்லாம் மக்கள் ஒரு பேனிக்காக தான் இருந்தாங்க. எங்கள் வீட்டில் திருநெல்வேலியில் இருக்காங்க. ஸோ அவங்க வேறு வீடியோ காலில் இந்த ஏதோ நியூஸ் அதுக்குள்ளே யாரோ ஒருத்தர் என்னமோ ஒன்று சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பயம் இல்லை. என்ன நமக்கு வந்து அதான் மேலே 2 மோதுது, எக்ஸ்ப்ளோஸ் ஆகுது, பீசஸ் விழுது, எங்கேயோ விழுது. நாங்கள் இருக்கிற இடத்துல இல்லை, எங்கேயோ விழுது. அது தெரியுது, விழுற பீசஸ் அது கண்ணுக்கு தெரியுது. ஸோ அது ரொம்ப உயரத்தில் தான் மோதுது. ஸோ ஒரு 12 மிசைல்ஸோ 18 மிசைல்ஸோ சொல்கிறாங்க. என்னுடைய மனநிலை எனக்கு ஒன்றும் பெருசாக அது ஒரு பெரிய பயத்தையோ இதையோ எனக்கு கொடுக்கல. இன்ஃபேக்ட் என் ஒய்ஃப் பேசினாங்க. அவங்க வீடியோ காலில் வச்சுட்டு என் பொண்ணு இங்கே இருக்கா, அவள் வேற இங்கே இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கா. ஸோ அதை என் ஒய்ஃப் வந்து நீங்கள் அவங்கள இங்கே வர சொல்லுங்கள், உங்கள் கூட வச்சுக்கோங்க, இல்லை அவங்க தனியாக இருக்கிறது தான் பெட்டர், நீங்கள் எப்போ டிஸ்டர்ப் பண்ணாத, அவங்க அங்கேயே இருக்கட்டும், நான் இங்கேயே இருக்கேன், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ அதனால் மனநிலை எப்படி இருந்தது எனக்கு, அப்படியே ஒன்று நடந்தாலும் நம்மளால் முடிந்த கடமைகள் எல்லாத்தையும் கரெக்டாக செஞ்சுருக்கிறோம். எதுக்கு பயப்படணும்? அதாவது ஒரு மகான், அவர் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, ஏதோ ஒரு மகாராஜ்னு வரும். அவர் வந்து நம்ம வாழ்கிறதே சாகிறதுக்குங்கிற ஒரு எண்ணம் யாருக்கு வருதோ அவங்க வந்து சரியாக ஆன்மீகவாதியாக இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம்னு அவர் சொல்லியிருக்கிறார். ஓகே, அதுக்காக நம்ம அப்படி நினச்சிடக்கூடாது. நம்ம எண்ணங்கள் நல்ல எண்ணமாக இருக்கணும், நாளை சாக போகிறோம்லாம் நினைக்கக்கூடாது சொல்கிறேன். ஸோ எனக்கு இதை நீங்கள் கேட்டிருக்கீங்க, அதனால் நான் உள்ளதை சொல்கிறேன். எனக்கு எந்தவித ஒரு துளி கூட எனக்கு எந்தவித ஒரு பேனிக்கு ஒரு பயமோ இல்லை வந்து சந்தேகமோ எனக்கு ஒன்றுமே இல்லை. தேங்க்யூ, எதுவுமே இல்லை. ஸோ அதனால் எஸ், தட் வாஸ் என்னுடைய மனநிலை. நன்றி ஐயா, நன்றி. நன்றி இளையா, வாழ்க மகாராஜா அப்படின்னு சொல்லி சந்திரா சார் போட்டிருக்காரு. நன்றி, மேபி கரெக்டாக இருக்கலாம். வாழ்க வளமுடன். நன்றி இளையா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஐயா இன்னும் 3 பேர் இருக்காங்க நிகழ்ச்சி பேசுகிற டைமு.
எடுக்கலாங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. முதல்ல ஆக்சுவலா நான் வந்து தப்பு ஒரு ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் இப்போ ஆட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க அன்மியூட் பண்ணிருங்க. இந்த ஒரு 23ஆம் தேதி கத்தார்ல இது நடக்குது அப்படிங்கன்னு அந்த ஒரு 7 மணிக்கு 6:45 டு ஒரு 3/4 மணி நேரம் நடந்தது. நான் ஒரு 10:30 உள்ள போய் படுக்க போயிட்டேன். முன்னாடியே படுக்க போயிட்டேன். கிட்டத்தட்ட எனக்கு மேபி வாட்ஸ்அப்ல வந்து ஒரு ஒரு 400க்கு மேற்பட்ட மெசேஜஸ். ஐயா நீ எல்லாம் அருட்பேராற்றல் எல்லாரும் வாழ்த்து என்ன நடக்கு ஓகேவா சேஃபான்னு கேட்டாங்க. எல்லாருடைய அந்த அன்புக்கும் இதன் மூலமா நான் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின்